فسوى والذي قدر فهدى والذي أخرج المرعى. السلام عليكم ورحمة الله وبركاته. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, இஸ்லாத்தின் பெயரால் கட்டுக்கதைகள் என்ற இந்த தொடர் நிகழ்ச்சியிலே கடந்த சில நாட்களாக திருக்குர்ஆன் விரிவுரை என்ற பெயரிலே சமுதாயத்திலே பரப்பப்பட்டு வந்திருக்கின்ற சில கட்டுக்கதைகளை நாம் பார்த்து வருகிறோம். அதன் தொடர்ச்சியாக திருமறை குர்ஆனுடைய 38வது அத்தியாயத்தின் 41 முதல் 44 வரை உள்ள வசனங்களில் அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி ஒரு வரலாற்றை அல்லாஹ் சொல்கிறான். அய்யூப் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாற்றை பற்றி சொல்லுகிற அந்த வசனங்கள் 4 வசனங்கள் தான் அதில் இருக்கிறது. இந்த 4 வசனங்களுக்கும் விளக்க உரை என்ற பெயரில் நிறைய கட்டுக்கதைகளை எழுதி வைத்திருக்கிறார்கள். அந்த கட்டுக்கதைகளின் அடிப்படையில் சில சட்டதிட்டங்களை கூட உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். அதை நம்ம இன்றைக்கு பார்க்க இருக்கிறோம். அந்த 4 வசனம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா, அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் பலவிதமான சோதனைகளை கொடுக்கிறான். அவர் எல்லாத்தையும் சகித்துக் கொள்கிறார். பிறகு அல்லாஹ் ஒரு கட்டத்துக்கு போதும், சோதிச்சது போதும் என்று அல்லாஹ் நினைக்கும் பொழுது அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்த பொழுது அந்த நோயை அவர் கொடுத்த கஷ்டத்தை அல்லாஹ் நீக்கிறான். நீக்கின உடனே அல்லாஹ் அவருக்கு ஏற்கனவே இழந்ததை எல்லாம் அல்லாஹ் திருப்பி கொடுக்கிறான். அவர் ஒரு நல்ல ஒரு அடியாரா இருந்தாரு அப்படின்ற ஒரு மெசேஜ் தான் 41 முதல் 44 வசனம் வரை 38வது சூறாவுல 41, 42, 43, 44 ஆகிய 4 வசனங்களில் சொல்லப்படுகிறது. இதுல என்ன அவங்க கட்டுக்கதை செய்யறாங்க என்பதை பார்ப்பதற்கு முன்னாடி அந்த 4 வசனத்தினுடைய நேரடியான அர்த்தத்தை முதல்ல நீங்க பார்த்துட்டாலே அவங்களுடைய கட்டுக்கதை என்னன்னு விளங்கிடும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஒதுக்கூர் அப்தனா அய்யூப், நமது அடியார் அய்யூபை நினைவு கூர்வீராக, அய்யூபை பற்றியும் நீங்கள் எண்ணி பாருங்கள். இது நாதா ரப்பஹு, அவர் தன்னுடைய இறைவனை அழைத்து பிரார்த்தனை செய்தார். எப்படி பிரார்த்தனை செய்தார்னு சொன்னா, அன்னி மஸ்ஸனிய ஷைத்தானு இது நுசுபின் வாதாப், ஷைத்தான் எனக்கு பலவிதமான வேதனைகளையும் கஷ்டங்களையும் தந்து கொண்டிருக்கிறான் என்று அல்லாஹ்விடத்தில் ஒரு பிரார்த்தனை செய்தார். உடனே அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, ஊர்குல் பி ரிஜ்லிக்க, உன்னுடைய காலை கொண்டு அடிப்பீராக, தரையில ஒரு அடி காலை கொண்டு அடிச்ச உடனே ஹாதா முகுத்தசலுன் பாரிதுன் வஷராப், அடித்த உடனே குளுமையான குளிக்கும் தண்ணீரும் குடிக்கிற தண்ணீரும் அங்கே உருவானது. காலை கொண்டு அடிக்க சொல்றான் அல்லாஹ். அடிச்ச உடனே அங்க என்ன ஏற்படுதுன்னா, நல்ல குளிப்பதற்கு ஏற்ற குளிர்ந்த தண்ணீர், குடிப்பதற்கு ஏற்ற தண்ணீர், 2 தண்ணீர் அங்க உருவாகிறது. அதுல குளிச்சு கழிச்சு சுத்தமா சொல்றான். அவ்வளவுதான். நோயின்னு அவர் கேட்கிறாரு, உன் காலை கொண்டே அடி, அங்க தண்ணி பொங்கி வரும். குளிப்பதற்கு உரிய தண்ணீர்னால குளிக்கணும்னு அர்த்தம். அல்ல வெறும் தண்ணீர்னு சொல்லாம முகத்த செல்லுங்கிறான். குளிப்பதற்கு உரிய தண்ணீர் உருவானதுன்னா அவர் குளிக்கிறார்னு அர்த்தம். குடிப்பதற்கு உரிய தண்ணீர் வந்துச்சுன்னா அதை குடிக்கவும் சொல்றான்னு அர்த்தம் இல்ல. அப்ப இந்த தண்ணீர் உருவான உடனே அதுல குளின்னு சொல்றான், அதை கொஞ்சம் குடின்னு சொல்றான். அவர் குணமாயிடுச்சு. அவரை குணப்படுத்துவதற்காக வேண்டி அல்லாஹ் ஒரு அதிசயமான முறையில் அவருக்கு ஒரு நீரூற்றை ஏற்படுத்தி தருகிறான் அந்த இடத்துல. அதை சொல்லிட்டு இது 42ஆச்சா, வஹபுனாலஹு அஹ்லஹு, அவருடைய குடும்பத்தாரை அவருக்கு நாம் அன்பளிப்பாக வழங்கினோம். மிஸ்லஹும் ஆகும், அவர்களை போன்றவர்களையும் சேர்த்து அவர்களோடு வழங்கணும். ஏற்கனவே இந்த குடும்பத்தாரெல்லாம் இழந்திருப்பார் போல இருக்கு, இறந்திருப்பாங்களா அழிஞ்சிருப்பாங்களா தெரியல, அவங்களையும் நம்ம திருப்பி கொடுத்துட்டோம். அது மாதிரி இன்னொரு மடனை, ஏற்கனவே 10 பிள்ளை இருந்தா இன்னொரு 10 பிள்ளை சேர்த்து ஒரு 20 பிள்ளையா கொடுத்துட்டோம். ஏற்கனவே 5 இருந்தா இன்னொரு 5 கொடுத்துட்டோம். இருந்த அதே மாதிரியான இன்னொரு மடனையும் கொடுத்துட்டோம். ரஹ்மத்தம் மின்னா, நமது தனிப்பட்ட அருளாக இதை நாம் அவருக்கு செஞ்சோம். நம்ம அவருக்கு அருள் செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டி இதை செஞ்சோம். உலில் அல்பாப், அறிவுடைய மக்களுக்கு ஒரு நற்போதனையாக பாடமாக இருப்பதற்காகவும் இதை செய்தோம் அப்படின்னு சொல்லிட்டான். இது 43. 44 என்ன வருதுன்னா, உங்களுடைய கையினால் ஒரு புல்கட்டையை எடுப்பீராக, அதன் மூலம் அடிப்பீராக, வலா தஹனத், உமது சத்தியத்தை நீர் முறித்து விடாதீர். இன்னா வஜதனாஹு சாபிரன், அவரை பொறுமை மிக்கவராக நாம் கண்டோம். நிஅமல் அப்து, அவர் சிறந்த நல்லடியாராக இருந்தார்.
இன்னஹு அவ்வாப், அவர் அல்லாஹ்விடத்திலே வந்து பிரார்த்திக்கக்கூடியவராக அல்லாஹ்விடத்திலே திரும்பக்கூடியவராக இருந்தார்னு எல்லாம் முடிக்கிறான். இதுல உமது கையில் புல்கட்டை எடுப்பீராக வருது, அதை கொண்டு அடிப்பீராக வருது. இதுலதான் கதையை சொல்றாங்க. புல்கட்டை கொண்டு எதில் கொண்டு அடிக்கிறது? புல்கட்டை எடுப்பீராக வருது. புல்கட்டுனா விளங்குல, புல்லு இருக்குல்ல, புல்லு மாடுலாம் சாப்பிடும்ல புல்லு, அந்த புல்லுடைய கட்டு, ஒரு கட்டை கையில எடுத்து அதை கொண்டு அடி அப்படின்னு வருது. உடனே இவங்க என்ன பண்றாங்கன்னா, இதுக்கு என்ன புல்கட்டை கொண்டு அடிக்க சொல்றாங்க விலங்கலைய, இது என்னத்தை போய் எதை அடிக்கிறது? புல்கட்டை கொண்டு அடிங்கிறான், எதை அடிக்கிறேன்னு சொல்லல, யார் அடிக்கிறதுன்னு சொல்லல, புல்கட்டை எடுப்பீராக அடிப்பீராகங்கிறான். அப்ப இது என்னத்தை போய் அடிக்கிறது ஒண்ணு விலங்கலையன்னு சொல்லி யோசனை பண்ணவங்க உடனே அது கதையை உண்டாக்குறாங்க. என்ன கதைன்னு சொன்னா, அதாவது அவர் நோய்வாய்ப்பட்டிருக்கும் பொழுது அவருடைய மனைவியை கொண்டாட்டிய வந்து உன்னைய 100 அடி அடிப்பேன் அப்படின்னு நேர்ச்சி பண்ணிட்டான். அவர் நேர்ச்சி ஐயூப் நபி வந்து அவர் கஷ்டப்படுற நேரத்தில் மனைவி என்ன செஞ்சாரா, உன்னை 100 அடி அடிப்பேன், 100 சவுக்கடி தருவேன் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னாராம். அதைத்தான் அல்லாஹ் சொல்றானா, புல்கட்டை எடுத்து ஒரு அடி அடிச்சிரு அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். ஏன் அப்படி சத்தியம் செஞ்சாராம் அப்படின்னா அதுக்கு 4 கருத்து. அல்லாஹ் ஒரு சொன்னா ஒரு கருத்துல சொல்லி முடிச்சிருவாங்க, ஊகம் விட்டு அடிக்கிறது தானே. அது ஏன் அப்படி அந்த மாதிரி மனைவியை அடிப்பதாக சத்தியம் செஞ்சாருன்னு சொன்னா, அது வந்து 4 குர்துபியில கொண்டு வர்றாரு. 4 கருத்து அதுல சொல்லப்படுது. 1வது கருத்து என்னன்னு கேட்டா, அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் நோய்வாய்ப்பட்டிருக்கிறாங்க. அந்த நேரத்தில் என்ன செய்யறான், இப்லீஸ் அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய மனைவி கிட்ட வர்றானா. எப்படி வர்றானா, ஒரு மருத்துவருடைய வேடத்தில் வருகிறான். அவர் நோய்வாய்ப்பட்டிருக்கார் புருஷங்காரரு, ஒரு வைத்தியர் மாதிரி என்ன செய்யறாரு, இப்லீஸ் வந்து வைத்தியன் மாதிரி ஒரு தோற்றத்தில் வந்து என்ன செய்யறான், நான் வந்து குணப்படுத்த முடியும், அய்யூபுடைய நோயை வந்து நான் குணப்படுத்துவேன், கண்டிப்பா அவர் குணமாயிருவார். ஆனா ஒரே ஒரு கண்டிஷன், அதுக்கு எனக்கு வந்து ஃபீஸ் தரணும்ல, மருத்துவம் பார்க்கறதா ஃபீஸ் தரணும்ல, அதுக்கு என்ன கட்டணம்னு கேட்டா, இந்த குணமான பிறகு அய்யூப் சொல்லணும், நீ தான் குணமாக்குன்னு என்னை பார்த்து சொல்லணும். சைத்தான் சொல்றான், இப்லீஸ் வந்து சர்த்து போறான். எப்படி சர்த்து போடுறான், நான் குணமாக்கிடுவேன், குணமாக்கின பிறகு என்ன செய்யணும்னா நீ தான் என்னை குணமாக்கினாய் அப்படின்னு என்னைய பார்த்து அய்யூப் சொல்லி விட்டார்னு சொன்னா நான் அதை செய்ய ரெடி அப்படின்னு ஒரு மனைவியை சரி கேட்டுறானா. சரி கேட்டினவுடனே அந்த அம்மா என்ன செஞ்சாங்களா, ஓகே நான் அதை என் கணவரை நான் சரி கட்டிக்கிறேன் அப்படின்னு வந்து அதை வந்து புருஷன்ட்ட சொன்னாராம். இந்த மாதிரி ஒரு வைத்தியரை பார்த்தேன், அவர் குணமாக்குறேன்னு சொல்றாரு, ஆனா குணமாக்குறதா இருந்தா ஒரே ஒரு கூலி கேட்கிறாரு, குணமான பிறகு நீங்க என்ன சொல்லணுமா, நீ தான் என்னை குணமாக்குனான்னு சொல்லணும், அல்லாஹ் குணமாக்குனான்னு சொல்லிடக்கூடாதான். இந்த ஈமான பறிக்கிறதுக்காக வேண்டி நீ தான் குணமாக்குனா என்று சொல்லிட்டு இப்லீஸ்ல வைத்தியரை தானே வர்றாரு, அந்த வைத்தியரை பார்த்து நீங்க சொல்லணுமா அப்படின்ற உடனே அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கோவம் வந்துருச்சான். எனக்கு குணம் ஆவட்டு, உன்னை வந்து 100 அடி அடிக்கிறேன், உன்னைய 100 அடி அடிக்கிறதுக்கு ஏன் சத்தியம் பண்ணாருங்கிறது கதை. 100 அடி அடிக்கிறேன்னு எதுக்கு சத்தியம் பண்ணாருன்னா, இந்த மாதிரி ஒருத்தன் வந்து சொல்றான், அதை கேட்டு நீ வந்துருவியா நீ, அதனால உன்னை 100 அடி அடிப்பேன். இது ஒரு கதை. இது யார் சொல்றா, இப்னு அப்பாஸ் சொன்னாங்களாம். இப்னு அப்பாஸ் சொன்னதாக இந்த காரணத்தை எழுதி வச்சுக்கிறாங்க. சயீத் இப்னுல் முஸய்யப்ங்கிறவர் என்ன செய்யறாருன்னு கேட்டா, இதுக்கு வேற ஒரு கதையை சொல்றாரு. என்ன கதையை சொல்றாருன்னு கேட்டா, அந்த அம்மா தான் வேலை செஞ்சு இவரை காப்பாத்துது. இவர் கஷ்டப்படுறாரு இல்லையா, கூலி வேலை செஞ்சு அவருக்கு சாப்பாடு கொண்டாந்து கொடுக்குது. ஒரு நாள் என்ன பண்றாங்கன்னு கேட்டா, கொஞ்சம் அதிகமா ரொட்டியை கொண்டு வரலாம். எப்பவும் 2 ரொட்டி கொண்டு வந்தா இன்னைக்கு 4 ரொட்டி கொண்டு வருது. உதாரணத்துக்கு வேண்டி 5 கொண்டு வந்தா 10 கொண்டு வந்திருக்கும், 6 கொண்டு வந்திருக்கும் போல இருக்கு. வழக்கமா கொண்டு வருவதை விட அதிகமான ரொட்டியை வந்து கொண்டு வருது. கொண்டு வந்தவன என்ன செய்யறாரு அய்யூப் நபி, நீ என்னமோ தப்பு தண்டா பண்ணிட்டு வந்திருக்கிற, எப்பவும் 3 தானே கொண்டு வருவ, இப்ப 6 கொண்டு வரல என்ன அர்த்தம், எப்பவும் 2 தானே கொண்டு வருவ, இப்ப என்ன 4 கொண்டு வர்ற அப்படின்னு சொல்லிட்டு 4 ரொட்டி கூட வந்ததுக்காக வேண்டி என்ன செஞ்சாரா, எனக்கு குணம் வரட்டு, இதுக்காக வேண்டி உன்னை 100 அடி அடிப்பேன் அப்படின்னு சொன்னாரா யாரு, அய்யூப் நபி. இது ஒரு கதை. கதையை பாருங்க, இப்பெல்லாம் கற்பனை, எல்லாம் தப்சீர்கள் எழுதி வைக்கப்பட்டிருக்கு. இப்னு கஸீர்ல இருக்கிறது, குர்துபில இருக்கிறது, ஏராளமான தப்சீர்கள்ல இந்த கட்டுக்கதையை அல்லாஹ்வும் சொல்லல, ரசூலும் சொல்லவில்லை. இதுக்கு எந்த விதமான அறிவிப்பாளர் வரிசையும் கிடையாது, இது வஹீல வந்த கருத்தும் கிடையாது. அவரவர்கள் விட்டு அடிக்கிறாங்க. அய்யூப் நபி காலம் என்ன, நம்ம இப்னு அப்பாஸ் காலம் என்ன, அய்யூப் நபி காலம் என்ன, சயீத் இப்னு முஸய்யபுடைய காலம் என்ன, அந்த காலத்துல வந்து இவர் எப்படி அறிஞ்சு கொண்டாரு, இப்படி நடந்திருந்தா இப்படி இவருக்கு எப்படி தெரியாது, அதை கூட சிந்திக்காமல் ஆளாளுக்கு விட்டு அடிச்சிருக்கிறாங்க. இது 2வது காரணம். 3வது என்ன காரணம்னு கேட்டா, சைத்தான் வந்து என்ன பண்ணானா, அந்த அம்மாட்ட வந்தானா, அய்யூப் நபியுடைய ஒய்ஃபிட்ட வந்து நீ வந்து என்ன செய்யணும்,
உன் கணவருக்கு குணமாகணும், அவ்வளவுதானே. குணமாகணும்னு சொன்னா நீ என்ன செய்யணும்னா ஒரு ஆட்டை அறுக்கணும். யாருக்கா அறுக்கணும்னா எனக்காக வேண்டி ஆட்டை அறுத்து பலியிடணும். அப்படி பலியிட்டாயானால் உடனே அவர் குணமாயிருவாரு. ஒரு ஆட்டை வந்து எனக்காக நீ என்ன செய்யணும், அறுத்து பலியிட்டாயானால் அவர் குணமாவார் அப்படின்ற உடனே இதை வந்து அந்த அம்மா வந்து உடனே கணவர்கிட்ட சொல்றாங்க, இந்த மாதிரி ஒருத்தர் சொல்றாரு ஒரு ஆட்டை வச்சு பலியிட்டுருவோமா அப்படின்னு கேட்கறாங்களாம். கேட்டவன ஒரு கோவம் வந்துருச்சான். உன்னைய வந்து 100 அடி அடிப்போம், உன்னைய அல்லாஹ் மேல ஆணையா என்ன செய்வோம், உன்னைய 100 அடி அடிப்பேன்னு ஒரு சத்தியம் பண்ணிட்டாராம். இது யாருன்னா யஹ்யா இப்னு சலாம், இன்னும் பல அறிஞர்கள் இந்த கட்டுக்கதையை சொல்றாங்களாம். நாலாவது என்னன்னு கேட்டா, அய்யூப் நபி வந்து அவர் உடம்பு முடியாத ஆள் தானே. அவர் எந்திரிக்கிறதா இருந்தா மனைவியுடைய கூந்தல் நல்லா பெருசா இருக்குமா, அந்த கூந்தலை பிடிச்சி தான் எந்திரிப்பாராம். கதை எடுக்கிறாங்க. கூந்தல் பெருசா இருந்தா அந்த கூந்தலை பிடிச்சி தான் அவரால் எந்திரிக்க முடியுமா. இவர் கம்பெனி எந்திரிக்க வேண்டியதானே. சரி, அந்த கூந்தலை என்ன செஞ்சாங்களா, ஒரு நாள் வரும்போது கூந்தலை சாப்பாட்டுக்கு வழி இல்லையா, அந்த கூந்தலை வெட்டி வித்துட்டு அதுக்கு ரொட்டி வாங்கிட்டு வந்தாங்க. அவங்களுக்கு கூந்தல் தான் அதுல பிளஸ் பாயிண்டா இருந்துச்சா. அந்த கூந்தலை என்ன செஞ்சாங்களா, அதை வந்து அப்படி வெட்டி யாரை கேட்டு வித்துவிட்டு அந்த காசுல என்னஞ்சாங்க கணவருக்காக வேண்டிய உணவு வாங்கிட்டு வந்தாங்களாம். வந்து பார்த்தா பிடிக்க பாக்குறாரா, கூந்தலை காணாமா. எந்திரிக்கும் போது பாக்குறாரா, கூந்தலை காணாமா. கோவம் வந்துருச்சான். இந்த மாதிரி பண்ணி முடியல, உன்னை வந்து நான் 100 அடி அடிப்பேன் அப்படின்னு சொன்னாராம். அப்புறம் 100 அடி அடிப்பேன்ட்டார்ல. அதுக்கு அல்லாஹ் என்ன செய்யறானா, 100 அடி அடிச்சா என்ன கதிக்கு ஆகுறது, ஒரு புல்லு கட்டை எடு, அதுல 100 புல்லு இருக்கும். ஒரு புல்லு கட்டை எடுத்தோம்னா 100 அடி அடிச்சா என்ன ஆகுறது, அந்த மனைவி செத்து போயிருப்ப. சத்தியம் பண்ணிட்டாரு. அதுக்கு அல்லாஹ் என்ன செய்யறானா, தந்திரத்தை சொல்லி கொடுக்குறானா. 100 அடி தான் அடிக்கிறேன்னு சொன்ன, ஒரு கட்டு புல்லு எடு, அதுல 100க்கு மேல அந்த புல்லு இருக்கும். ஒரே அடி அடிச்சா 100 அடி அடிச்ச மாதிரி. 100 இருக்குல்ல, அதுல 100 இருக்கிற காரணத்தினால விளக்கு மாத்தினா அடிச்சோன்னு வைங்களேன், விளக்கு மாத்தில 100 குச்சி இருக்குன்னு வைங்களேன், 100 அடி அடிச்ச மாதிரி. விளக்கு மாத்தினால அடிச்சா 100 குச்சி இருக்கும்ல, அந்த மாதிரி என்ன செய்ய, ஒரு கட்டை எடுத்துக்க, ஒரே அடி அடி, டாபிக் ஓவர், நீ செஞ்ச சத்தியத்தை வந்து நிறைவேற்றினது ஆயிருவ அப்படின்னு சொல்லி அல்லாஹ் வந்து அதை சொன்னான்னு சொல்லி கதை. இந்த புல்கட்டை எடுத்து அடின்னு சொல்வதில்ல, புல்லுக்கட்டை எடுத்து எதுக்கு அல்லாஹ் அடிக்க சொல்றான், அதை கொண்டே அடிச்சுட்டு சத்தியத்தை முறிக்காதங்கிறான. அப்ப புல்கட்டை கொண்டு அடிக்க சொன்னது பொண்டாட்டியை தான். சரி, பொண்டாட்டியை அடிக்க சொன்னா அதுக்கு ஏதாவது காரணம், அவங்களுக்கு தோன்றியது 4 எழுதி வச்சுக்கிறாங்க. இன்னும் நம்ம கூட இந்த மாதிரி 400 கற்பனை பண்ணலாம், விட்டு கற்பனை பண்றதா என்ன செய்யலாம், அது மாதிரி நம்மளா பண்ணிக்கலாம். இது மாதிரி ஒரு காரணத்தை சொல்லிடுறது. அப்ப வந்து 100 அடி அடிக்கிறேன்னு சொன்னாரு, அது என்னது, அதான் 100 இருக்கும்ல, அதான் புல்லு கட்டை கொண்டு அடிக்க சொல்றான், இல்லாட்டி ஒரு குச்சி எடுத்து அடின்னு சொல்லியிருப்பான்ல, அதான் ஒரு 100 அப்படி சொல்லிட்டு. இது சட்டங்கள். சட்டம் என்ன செய்யறாங்க தெரியுமா, இதுல இருந்து சில நேரங்கள் நம்ம தந்திரம் செஞ்சு கொள்ளலாம். நம்ம சில விஷயங்களை நேர்ச்சி பண்ணிட்டோம்னு சொன்னா அல்லாஹ்வை ஏமாத்துறதுக்காக என்ன பண்ணிக்கலாம், அல்லாஹ் இந்த மாதிரி சொல்லி கொடுக்கறான்ல, 100 அடி அடிக்கணும்னு 100 அடி அடிக்க தேவையில்லை, 1 அடிச்சாலும் 100 ஆயிரம் அல்லாஹ் சொல்லி கொடுக்கறான்ல. அந்த மாதிரி சில தந்திரங்களை கையாண்டு கொண்டு என்ன செய்யலாம், அல்லாஹ்வை ஏமாத்தலாம். அந்த இதுல சட்டம் வேற, இது இந்த கட்டுக்கதை வேற உண்டாக்கிக்கிட்டு இதுல இருந்து சட்டங்கள் வேற வகுக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம கவனிக்க வேண்டிய என்ன தெரியுமா, அல்லாஹ் வந்து கையில புல்லு கட்டை எடுங்கிறான், ஓகே, அதை கொண்டு அடிங்கிறான். பொண்டாட்டியான்னு இருக்கா, அதை கொண்டு அடிப்பீராக இருக்கே தவிர உன் மனைவியை அடின்னு அங்க இருக்குதா, மனைவியை அடின்னு இது பிராக்கெட்ல இருக்கும், பிராக்கெட்ல போட்டிருக்கா, பிராக்கெட்ல போட்டிருக்கும், மூலத்துல கிடையாது. என்ன இருக்குன்னா பல்லு பிசி மட்டும்தான் இருக்குது. பொதுபி எதிர்க்கலுக்குதான் உம்முடைய கையில ஒரு புல்கட்டை எடு, பொல்லு அதை கொண்டு அடி அப்படின்னு இருக்குது. இதுல மனைவிய அடி என்று சொல்வதற்கு என்ன வாசனை இருக்கிறது, எதுக்கு போட்டு இந்த மனைவியை போய் அடிக்கணும் இவரு. அப்ப இதுல மனைவிய அடி என்பது வந்து சொருகிறாங்க. குர்ஆன்ல இல்லாத ஒரு வார்த்தையை வேண்டும் என்று சொருவிக்கொண்டு அந்த சொருவன வார்த்தைக்கு தகுந்த மாதிரி வந்து கதையை உண்டாக்குறாங்க. சொல்லும் சொருவப்படுது, அதை ஒட்டுன விளக்கமும் சொருவப்படுது. இருக்கிற சொல்லுக்கு விளக்கம் சொன்னாலும் பரவாயில்லை, அந்த சொல்லே உன் மனைவியை அப்படிங்கிற வார்த்தையை வந்து இல்லாத ஒரு வார்த்தையை எல்லா தர்ஜுமாவிலையும் பிராக்கெட்ல மனைவியை போட்டிருப்பாங்க. எல்லா தர்ஜுமாவிலும் என்ன பண்ணிருப்பாங்க, அதை கொண்டு உங்களுடைய மனைவியை பிராக்கெட்ல போட்டு விட்டுருப்பாங்க. உங்க மனைவியை எங்க இருக்கு, உனக்கு மனைவி அடின்னு சொல்லப்படுதா. இப்ப இது என்ன மேட்டு, நம்ம அங்க இருந்து படிச்சுட்டு வந்தோம்னு சொன்னா இது என்ன சொல்லுதுன்னு எல்லாருக்கும் விளங்குது. என்ன விளங்குது, அவருக்கு ஒரு நோயை எல்லாம் கொடுத்திருக்கிறான், அந்த நோய் தீராத நோயா இருக்கிறது. அந்த நோய் தீர்வதற்காக வேண்டி அல்லாஹ் சில அதிசயங்களை அவருக்கு உண்டாக்குறான். அந்த இடத்துல அதிசயங்களை உண்டாக்குறான். என்ன அதிசயம் உண்டாக்குறான், குளிப்பதற்கு ஒரு காலை கொண்டு ஒரு மிதிங்கிறான், தண்ணி உண்டாகுது. அது வந்து குளிக்கிறதுக்குரிய தண்ணி. அப்புறம் பார்த்தா குடிக்கிறதுக்கு ஒரு தண்ணி தனியா உண்டாகுது. அதை குளிக்கிறாரு, அதை கொண்டு குடிக்கிறார் என்று சொன்னா அந்த தண்ணீரில் சிஃபா இருக்குது, அந்த நோய் நிவாரணம், இவருக்கு உள்ள நோயுடைய நிவாரணத்தை அந்த தண்ணீரில் எல்லாம் வைத்திருக்கிறான். அந்த மேட்டுடைய தொடர்ச்சியா தான் இது வருது.
அதே மாதிரி வந்து அங்க ஒரு மருத்துவம் நிறைஞ்ச ஒரு புல்லு கட்ட எல்லாம் நினைஞ்சிருப்பான், அங்க உண்டாக்கி இருப்பான், அதை எடுத்து மேல அடிச்சுக்க சொல்லியிருப்பான். அதுல ஒரு நிவாரணம் இருக்கு. அந்த இலையில, அந்த இலை தலையில அவர் மேல ஒரு தட்டு அடிக்கிறாரு. அந்த மாதிரி சில இலைகள்னால ஒரு மருத்துவ குணங்கள் எப்படி தண்ணீரை கொண்டவருக்கு மருத்துவ குணம் கிடைக்கிறதோ, கொண்டாட்டி அடின்னு ஞாபகம் சொல்ற சும்மா இருந்து அவர் தானே இருப்பாரு. அவர் பக்கத்துல அவங்களும் எழுதி வச்சுக்கிறாங்க. வந்தாராம், யார் வந்ததான், மனைவி வந்தாங்களா, வேற சூரத்துல இருந்தாராம், ஆளை வேற மாதிரி இருந்தாராம். இங்க ஒரு ஆளை வச்சுட்டு போன எங்கன்னு கேட்டாங்களாம். அப்படின்னா பொண்டாட்டி பக்கத்துல இல்லைன்னு வேற விளங்குது. அவங்க எழுதின கட்டுக்கதையிலேயே பக்கத்துல பொண்டாட்டிலாம் இல்லைன்னு விளங்குது. அவர் தான் இருந்திருக்கிறாரு. அப்ப அவர் இருக்கும்போது போய் அடின்னு சொன்னா, மிதின்னு சொன்னா, அதை கொண்டு பூமியை அடின்னு சொன்னா பூமியை அடிச்சுக்கிட்டாரு. அதே மாதிரி வைங்களேன், உருக்கும்பி ரிஜிலிக்க அந்த அந்த 42 என்ன வருதுன்னா, உங்களுடைய காலால் அடின்னு வருது. காலால் அடிங்கிறதுலையும் எதாண்டு வரல, தரையில் பிராக்கெட்லாம் சேர்க்கிறாங்க. அப்ப அதையும் பொண்டாட்டி வச்சுக்க வேண்டியான. நான் கேட்கிறேன், உன் கையால் கைப்பிடியால் அடின்னு பொண்டாட்டி கேட்கிறிய, உன்னோட காலால் மிதின்னு எல்லாம் சொல்றான். காலால் மிதிங்கிறது கோவம் வந்தா பொண்டாட்டி மிதிக்கணும் சில பேர், அப்படி வச்சுக்கிட்டா என்ன, பொண்டாட்டி மிதி அர்த்தம் செய்யலாம். அந்த இடத்துல, அந்த இடத்துலயும் அது பூமின்னு அர்த்தம் செய்யறோம். அந்த இடத்துல இல்ல, இல்லாவிட்டாலும் தண்ணி எங்க இருந்து உற்பத்தி ஆகும், பூமியில இருந்தா உற்பத்தி ஆகும். அப்ப காலை கொண்டே அடி, குளிக்கிற தண்ணி உண்டாயிரும் அப்படின்னு சொல்வதில் இருந்து தரையில தான் மிதிக்க சொல்றான்ல அப்படிங்கிறது விளங்குது. அந்த மாதிரி அங்கேயும் எதை மிதிக்கிறன்னு சொல்லப்படல, இங்கேயும் எதை அடிக்கிறன்னு சொல்லப்படல. ரெண்டுமே நம்ம தான் விளங்க வேண்டியிருக்கிறார். விளங்குறது பொருத்தமா விளங்கணும். அதை எப்படி பொருத்தமாக தரையில் அடிக்க வேண்டும் என்று விளங்குகிறோமோ அந்த மாதிரி தான் விளங்க வேண்டும். அதனால இதுல வந்து எந்த விதமான ஒரு மேட்டரும் கிடையாது. அதுக்கடுத்து என்னன்னு கேட்டா, உமது சத்தியத்தை முடித்து விடாதே அப்படின்னு ஒரு வாசகம் வருதுங்க. அது என்ன வருதுன்னா, கைப்பிடி புல்லை எடு, அந்த புல்லை எடுத்து அதன் மூலம் அடித்துக்கொள். உன்னைய கூட அடித்துக் கொள்ளலாம், அல்ல தண்ணியில கூட அடிக்கலாம். அந்த புல்லை கொட்டை அடிச்சோம்னா தண்ணியில ஏதாவது என்ன செய்யலாம், ஒரு மெட்டீரியல் ஏதாவது உண்டாகலாம். கொண்டாட்டி அடிங்கிறது எக்ஸ்ட்ரா தேவையில்லாத கற்பனை. எல்லாம் குணமாகிறதுக்குரிய வழிதான் அங்க சொல்லப்படுது. அவர் குணமாகிறதுக்கு வழி சொல்லும் பொழுது பொண்டாட்டி அடிங்கிற அந்த இடத்துல அந்த சீனுக்கு சம்பந்தமே தேவையில்லாம வருது, வேணுமென நுழைக்கப்படுகிறது. அதே நேரத்தில் வந்து சத்தியத்தை முடித்து விடாதுங்கிறான்ல, இங்கதான் ஒரு பிளான் பண்றாங்க. அவர் என்னமோ சத்தியம் பண்ணிட்டாரு, அதை முடிக்காம இருப்பதற்கு தான் இப்படி ஒரு டெக்னிக் எல்லாம் என்ன செய்யறான், சொல்லி கொடுக்கறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அதை வளர்க்கிறாங்க. சத்தியத்தை முடிக்காது என்று சொன்னா குணமாயிட்டாருங்க. நோய்வாய்ப்பட்டவர் என்ன பண்ணுவாரு, ஒரு நேர்ச்சை பண்ணுவார். பொதுவா நோய்வாய் சத்தியம் பண்ணிட்டாருன்னு சொன்னால் அவர் என்னமோ ஒரு நேர்ச்சியை பண்ணிருக்காருன்னு அர்த்தம். குணமாயிடுச்சுல, ஏற்கனவே நிறைவேற்று சொல்லலாம்ல. அதை இது வந்து இதோட நீங்க முடிச்சு போட வேண்டிய அவசியம் இருக்குன்னு. இப்ப எனக்கு நோய்வாய்ப்பட்டிருக்கேன், பல வருஷமா நோய்வாய்ப்பட்டிருக்கேன், எல்லாம் எனக்கு இந்த குணமாகிட்டேன்னு சொன்னா உனக்காண்டி இன்ன இபாதத்து செய்யறேன், இன்ன தர்மம் செய்யறேன், இன்ன காரியத்தை செய்யறேன், நான் ஒரு நேர்ச்சியை பண்ணிருப்பேன், எனக்கு குணமாயிரும். அது செய்ப்பா, குணமாயிருச்சுல செய்யி, அது முடிச்சு போனாங்க, செஞ்ச நேர்ச்சியை நிறைவேற்றன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் நான் சொல்லி காட்டுறான். இதுல வந்து பொண்டாட்டி அடிக்கிற மேட்டுக்கு சம்பந்தமே கிடையாது. உனக்கு குணமாவதற்காக நீ என்னமோ பண்ணிருக்கிற, அந்த நேர்ச்சியை நிறைவேற்றிருப்பா, முடிச்சிடாதப்பா அப்படிங்கிறதையும் எல்லாம் இணைஞ்சா அதை வந்து கொடுத்துட்டான். இதுல அவருக்கு ஒரு நச்சான்று ஒண்ணு கொடுக்குறான். இந்த ஆயத்திலே விளங்குது அவங்க சொல்ற கதை பொய்ன்னு. என்ன விளங்குது, அவரை நம்ம ரொம்ப பொறுமையாளராக கண்டோம், எவ்வளவு சபர் பண்ணிருக்காரு, எவ்வளவு சோதனை, அந்த அளவுக்கு சோதனையை அனுபவிச்ச பிறகு கூட அவர் எப்படி இருந்தார் என்றால், இன்னா வஜதனாகு சாபிரன், ரொம்ப பொறுமையாளராக அவரை நாம் பார்த்தோம், பார்த்தோம், இப்படி ஒரு பொறுமையான ஆளை பார்க்கலங்கிற மாதிரி அல்லாஹ் அவருக்கு ஒரு நச்சான்று கொடுக்குறான். இந்த கதையை பாத்தீங்கன்னு சொன்னா அவர் ரொம்ப அவசரம் கொடுக்கன்னு விளங்குது, பொறுமையாளராக விளங்கல. அல்லாஹ் அவருக்கு சர்டிபிகேட் கொடுக்குறான் பொறுமையாளர்னு சொல்லி. கூந்தலை வித்துட்டு வந்து அதுக்கான 100 அடிப்பேன் பாரு. நான் கேட்கிறேன், ஒரு கூந்தலை வித்துட்டு வந்தான்னு வச்சுக்கிறோமே, கூந்தல் வித்தியில 100 அடி சவுக்கடி கொடுப்பேன் அப்படின்னு சொல்றது ஒரு பொறுமையாளருடைய வேலையா? பொறுமையாளர் என்ன செய்யணும், என்ன கஷ்டமோ இது விற்கிற அளவுக்கு வந்துருச்சமா உனக்கு, எனக்கு சோறு போடுறதுக்காக வேண்டி உன் கூந்தலும் கூட வித்துட்டு வந்துட்டிய, இது பொறுமையாளர். பொறுமையாளர் தான் என்ன செஞ்சிருக்கேன், எனக்கு நான் கஷ்டப்படுறேன், சாப்பாட்டுக்கு வழி இல்லை, நம்ம புருஷன் சாப்பிடணுமே அப்படிங்கிறதுக்காக வேண்டி ஒரு பெண்கள் எதை தியாகம் பண்ணாலும் தியாகம் பண்ணுவாங்க, இது கூந்தல தியாகம் பண்ண மாட்டாங்க. இல்லாட்ட கூட ஒட்டி வச்சுக்கிறாங்க, யார் விட்டு கூந்தலையாவது நூல்களையாவது வாங்கி அதை பெருசாகி காட்டுறதுங்கிறது அவங்களுடைய ஒரு பிளஸ் பாயிண்ட் நினைக்கிறாங்க. எதை வேணாலும் இழந்துருவாங்க. அந்த வந்து உடனே ஒரு பொண்ணு பார்க்க போனா கூட எதை பார்ப்பாங்க, ஃபர்ஸ்ட் முடி எவ்வளவு இருக்குன்னு பார்ப்பாங்க. ஒரு பொண்ணு பார்க்க போனா கூட மற்றதை பாக்குறாங்க, பேசுமா பேசாதா, ஒழுங்கா தொழுவுமா, அதெல்லாம் பாக்குறது இல்ல, முடி எவ்வளவு பெருசா இருக்குங்கிறத பாக்குறாங்க. அப்படி ஒரு முக்கியமான ஒரு மேட்டரை வந்து அந்த அம்மா என்ன பண்ணுது, ஒரு புருஷனுக்காக வேண்டி தியாகம் பண்ணிட்டு ஒரு நடந்துச்சு வச்சுக்கணும், பேச்சுக்கு வந்து அந்த கூந்தலை வெட்டி வித்துட்டு ரொட்டியை வாங்கிட்டு வந்தாங்கன்னு சொன்னா, இதுல வந்து அந்த கணவர் என்ன பண்ணிருக்கணும், பொறுமையான கணவரா இருந்தா, ஒரு ரவுடி கணவரா இருந்தா இப்படி செய்யலாம்.
அவர் பொறுமையான ஒரு கணவராக இருந்தாரே, ஆனால் பொறுமையான சர்டிபிகேட் கொடுக்கறான்ல, இதுக்காக வேண்டி உன்னை 100 அடி வித்துட்டு வந்துட்டீல, 100 அடி அடிக்கிற உன்னைய அப்படின்னு சொல்லுவாரா? சரி, 2 ரொட்டிக்கு பதிலா 4 ரொட்டி கொண்டு வச்ச அந்த அம்மா, நல்ல புருஷன் என்ன செய்யணும்? உடனே வந்து நீ யார்கிட்ட போயிட்டு வந்து கேட்பாங்களா? நான் கேட்கிறேன், நீ என்னமோ பண்ணிட்ட, நீ ஏதோ தப்பு தண்டா பண்ணிட்டு தான் இந்த ரொட்டியை கொண்டு வந்திருக்கேன்னு சொல்லி அடிப்பேன்னு சொன்னாரு. இப்படி செய்வாரா நபி? ஒரு நபி மார்க்க அடிப்படையில் எந்த ஒரு மேட்டரா இருந்தாலும் 4 சாட்சி வேணும், தப்பு தண்டா நிரூபிக்கணும். ஒரு பொண்டாட்டி வந்து இவருக்கு சாப்பாட்டுக்காக எப்பவும் கொண்டு வரதை விட கொஞ்சம் கூட கொண்டு வந்தா இப்படி செய்யறது நீங்க செய்யலாமா, நான் செய்யலாமா? ஒரு நபி செஞ்சிருக்காரு. எந்த நபி? பொறுமைக்கு இலக்கணமா உள்ள நபி. பொறுமைன்னு அவர் தான் என்று இலக்கணமா சொல்லி காட்டக்கூடிய ஒரு நபி வந்து தன் மனைவி வழக்கமா தருவதை விட கொஞ்சம் சோறு கூட போட்டு நீ எப்படி சொல்லுவீங்களா? உங்க வீட்டுல எப்பவும் 1/2 கிலோ கறி வாங்குறதுக்குள்ள 1 கிலோ வச்சு விட்டாங்க. ஏய் என்னது நீ செய்வீங்களான்னு கேட்ட, செஞ்சா நீங்க ஒரு நல்ல மனுஷனா? நீங்க அப்படி செஞ்சா நீங்க ஒரு நல்ல மனுஷனா இருக்க முடியுமா? பொறுமையில இருக்க முடியுமா? நீ வந்து 1/2 கிலோக்குள்ள 1 கிலோ போட்டீல, உனக்கு 100 அடி அடிப்பேன் அப்படின்னு கிறுக்கணும். அப்ப நபிக்கு கட்டுக்கதை கட்டுறாங்க. எப்படி கட்டுறாங்க? அவரை கிறுக்கன்னு வந்தாலும் பரவாயில்லையா, இவங்களுக்கு ஒரு கதை வேணும். இந்த ஆயத்தை விளங்குறதுக்கு ஒரு கதை வேணும், சுவாரஸ்யமான கதை வேண்டும் என்று சொன்னால் நபியுடைய அந்தஸ்து கூட கெடுப்பார்கள். நபியுடைய தரஜா, நீங்க நான்லாம் செய்வதற்கு வெட்கப்படக்கூடிய காரியத்தை இப்படி நீங்களும் நானும் செஞ்சால் காரி துப்பக்கூடிய ஒரு காரியத்தை ஒரு நபி செஞ்சார்னு சொல்லி இதுக்காக அடிப்பேன்னு சொன்னாங்களே, இதெல்லாம் நபிமார்களை பற்றி எல்லாம் கேட்க மாட்டாங்க அந்த கதைக்கெல்லாம். இது தப்சீர்ல எழுதி நியாயப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். தப்சீர்ல எழுதி வைத்துக் கொண்டு அதை நியாயப்படுத்தி வந்திருக்கு. சட்ட வரையில இருந்து இப்படி நம்ம டெக்னிக் பண்ணலாம், தந்திரம் பண்ணலாம், சட்ட வரை வகுக்கிறாங்கன்னு சொன்னால் அப்ப இவர்கள் குர்ஆனை பற்றி என்ன மரியாதை வைத்திருக்கிறார்கள், நபிமார்களை பற்றி என்ன மரியாதை வைத்திருக்கிறார்கள் சிந்திச்சு பார்க்கணும். அடுத்த இன்னொரு கதை என்ன? இப்லீஸ் வந்தானா, அவன் நபிமாருடைய மனைவி, மற்ற மனைவி எல்லாம் விட்டுருவோம், மோசமான நபிமார்களுடைய மனைவிகள் மோசமா இருந்ததுக்கு சில பேர் உதாரணமா இருக்கிறார்கள். நூஹ் நபியுடைய மனைவி, லூத் நபியுடைய மனைவி எல்லாம் இருந்திருக்கிறாங்க. இந்த அம்மா வந்து ரொம்ப நல்ல அம்மாவா இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி அல்லாஹ் என்ன செய்யறான்? அகலோகம் குடும்பத்தாரை எல்லாம் கொடுத்தோம்லாம் சொல்லி எல்லாம் பாராட்டுறான். ஒரு நல்ல ஒரு மனைவியா இருந்திருக்கிறாங்க. ஒரு நபியுடைய மனைவி எதிரியா இருந்தாங்கன்னா வேற விஷயம், இவரை விட்டுட்டு ஓடி போயிருப்பாங்க. இவருக்கு வந்த நோய், இவர் கஷ்டத்தை கூந்தலவிக்கு வித்து கொடுக்கிற அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு மனைவி விட்டுட்டு ஓடி இருப்பாங்க. ஒரு நல்ல மனைவி என்று வைத்துக் கொண்டோமே, ஆனால் அவங்க எப்படி வந்து சைத்தானுக்கு போய் வந்து நேர்ச்சை பண்ணு சொல்லி அதை கேட்டுட்டு வருவாங்க. இப்லீஸ் போய் எப்படி போய் அவங்கள போய் கெடுப்பான்? அவங்க எப்படி இந்த பயங்கரமான ஷிர்க்குக்கு உடன்படுவாங்க? நீங்க நான் கூட உடன்பட மாட்டோமாங்க. தௌஹீத விளங்குன நீங்களும் நானும் கூட இப்லீஸ் வந்துகிட்டு எனக்காக அறுத்து பலியிடுன்னு சொன்னான்னு ஒத்துக்குறோமா? இப்லீஸ் நம்மள்ட்ட வரலாம், உனக்கு குணமாகணுமா, என் பேர்ல இந்த ஆட்டை எடுத்து பலியிடு அப்படின்னு ஒத்துக்குறோமா? எவனும் தௌஹீத விளங்குன எவனும் அதை ஒத்துக்கிற மாட்டான். ஒரு நபியுடைய மனைவி நல்ல மனைவி, அப்படிப்பட்ட ஒரு மனைவி எப்படி இப்படி ஒரு அட்வைஸ் கொண்டாலும் தன்னுடைய புருஷனுக்கு இது எதை ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்கிடுவார், இந்த செருக்க ஒத்துக்கிற மாட்டார், அது கூட வழங்காதா? தன்னுடைய கணவன் இறை தூதரா இருக்கிறாரு, அவர் இதை ஒத்துக்கிற மாட்டார்னு தெரியாம வந்துகிட்டு இந்த மாதிரி ஆட்டை எடுத்து நீங்க பலியிடுங்க, அது குணமாயிரம் ஒரு ஆள் ஒரு பெரியவர் சொன்னாரு. பெரியவர் அவர் சொன்னோட சைத்தான் விளங்கி போயிருமாங்க. இந்த வார்த்தையை வந்து அவன் சொன்ன உடனேயே அந்த அம்மாவுக்கு சைத்தான் விளங்கி இருக்கணுமா இல்லையா? இப்படிதான் இருந்திருக்குமா, இதுதான் அந்த கணவர்கிட்ட சொல்லியிருப்பாங்களா? சரி, அப்படியே சொன்னா கூட ஒரு நபி என்ன பண்ணுவாரு? என்னமா இது கூட விளங்காம இருக்கிற, கஷ்டம் வருமா போகுமா, இதுக்காக இப்படியா செய்யறது, நீங்க ஈமான பறிக்க பார்த்து விட்டிய அப்படின்னு நபி வந்து அட்வைஸ் பண்ணனே. உடனே 100 கசையில அடிப்பான்னு சொன்னா என்ன அர்த்தம்? அப்படி சொல்லி இருக்கட்டும், அந்த அம்மா சொல்லட்டும். அதுக்கு பொறுமையால ஒரு நபி என்ன பண்ணிருக்கனே, என்ன வார்த்தை சொல்ல இருந்து இப்படிலாம் சொல்றியாமா, என்ன ஆச்சு? இப்லீஸ் ஒண்ணு கெடுக்க பார்த்து பண்ணணும் கொஞ்ச நேரத்துல, அது சரி கண்டுனா நரகத்துக்குள்ள போயிருப்போம் அப்படின்னு தான் ஒரு பொறுமையாளர் அட்வைஸ் பண்ணுவாரா? இது சொன்ன உடனே என்ன செய்யறது? சொல்லிட்டீல 100 கசைடு தான் உனக்கு, குணமாவட்ட பாத்துக்கிறேன், 100 கசை இப்படின்னு சொல்லுவாரு அவரு. 4 சம்பவத்துல என்ன சம்பவத்தை அதே மாதிரி வந்து நீ தான் குணமாக்குறேன்னு சொல்றேன்னு வைத்தியர் சொல்றாரு அப்படின்னு சொன்னோடனே அப்படி நபிட்டு சொல்லுவாங்களா? அல்லாஹ் நாடினால் அவன் தான் குணமாக்குறவன் என்பதை நம்பி இருக்க நம்மள மாதிரி நபிமார்களுடைய ஈமான்ல அதுல உறுதியா நம்பக்கூடியவர்கள் அவர்கள், அதுல வளைஞ்சே கொடுக்க மாட்டாங்க. அந்த நபி வந்து இப்படி ஒரு போதனை ஏத்துக்கிற மாட்டார்னு கொண்டாடிக்கு தெரியாதா? அப்ப இதெல்லாம் இந்த கதையெல்லாம் பார்த்தோம்னு சொன்னா நபிமார்களுடைய அந்தஸ்தை, குறிப்பா அய்யூப் நபியுடைய அந்தஸ்தை கெடுக்கிற மாதிரியும் அவருடைய மனைவியுடைய அந்தஸ்தை கெடுக்கிற மாதிரியும் அது மாதிரியான ரொம்ப ஒரு தரங்கெட்டவர்களாக அவங்களை சித்தரிக்கிற மாதிரியும் இருக்கிறது. இப்படி 4ல எது நடந்திருந்தாலும் சரி, இதுக்காக வேண்டி உன்னை 100 அடி அடிப்பாங்கிறது நியாயம் கிடையாது. நீங்க சொன்னால் நியாயம் கிடையாது, நான் சொன்னால் நியாயம் கிடையாது, அய்யூப் நபி சொன்னால் நியாயம் கிடையாதுங்கிற விளங்கிக்கணும். சரி, இது ஒரு பாயிண்ட். சரி, ஒரு பேச்சுல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபசவத்தை வல்லான்னு முகத்தை கடுகெடுத்துட்டாங்கல்ல, ஒரு நேரம் இல்லாட்டி ஒரு மனிதன் டென்ஷன்ல ஏதோ ஒன்று சொல்லலாம், மனுஷன் தானே என்ன இருந்தானு. அய்யூப் நபி வந்து ஒரு டென்ஷன்ல
அதன் சாதாரண நேரத்தில் சொல்லாட்டா கூட அவர் என்ன வேதனையில் இருந்தாரோ, என்ன கஷ்டத்தில் இருந்தாரோ, எந்த நேரத்தில் நம்ம போய் உளர்ந்துச்சோ அந்த நேரத்தில் அவர் சொல்லியிருப்பாரு அப்படின்னு வச்சுக்கிறோம். சொன்னாலும் மார்க்கத்தில் இது நிறைவேற்றணுமா? மார்க்கத்தில் ஒருத்தர் இந்த மாதிரி மார்க்கத்தில் இல்லாத ஒரு நேர்ச்சையை செய்தால் அது நிறைவேற்றணும்னு சட்டம் இருக்குதா? இந்த விஷயங்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் இதெல்லாம் மாறப்போறது இல்லை. அடிப்படையான விஷயங்கள். அல்லாஹ் இந்த மாதிரி நம்மள தப்பான ஒரு விஷயத்தை நேர்ச்சி பண்ணா நிறைவேற்றுன்னு எல்லாம் சொல்லவே மாட்டான். ஒரு ஆளை பிடிச்சி நானே கோவத்துக்கு செய்யறேன், உனக்கு 1000 அடி அடிப்பட்டான், அல்லாஹ் மேல சத்தியம் சொல்லிவிட்டேன், இதை சொல்லிவிட்டேன், அந்த காரியம் நடந்து போச்சு, உங்களுக்கு 1000 அடி அடிக்கணுமா? அந்த நான் தப்பா சொல்லிவிட்டேன், அதுக்கு நான் என்ன செய்யணும்? அதை முறிச்சு விட்டு எல்லாம் தெரியாம உன் சொல்லிவிட்டேன், நான் அந்த சத்தியத்தை நான் வாபஸ் வாங்கிக்கிறேன், அதுக்குரிய கபாரா செஞ்சிடறேன், முன்னாடி இன்னொருத்தர் நாயம் போட்டு 1000 அடி அடிக்கணும். அவன் என்ன செய்ய? அதாவது ஒருத்தனை அடிக்கிறதுனா 100 அடி அடிக்கிறதுனா விபச்சாரத்துக்குரிய தண்டனை. அதை போய் பின்னாடி செய்யணும் சொல்ற 100 ஜல்பை தான் 100 கசைடு அடிப்பேங்கிறாரு. இது பயங்கரமான ஒரு விஷயம். இது ஒரு கூந்தலை வித்ததுக்குரிய தண்டனை இல்லை. அல்லாட்ட கூந்தலை வித்துட்டு வந்தா கூட அதற்கான தண்டனை இல்லை. அப்ப மார்க்க அனுமதிக்காத ஒரு விஷயத்தை அவர் சொல்லிவிட்டார். அப்படி இருந்தா என்ன பண்ணிருக்கணும்? ஒரு நபி சொல்லிட்டார்ல, தப்பு செஞ்சுட்டேன்னு கஃபாரா பண்ணிட வேண்டியதுதானே? அடிக்காம அடிக்கிறத வாபஸ் வாங்கி விட்டு அந்த சத்தியத்தை முடிக்கிறதுக்கு ஒரு கஃபாரா இருக்குதுல்ல, அதைத்தான் செய்யணும் ஒரு நபி. ஏன்னு கேட்டா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல சந்தர்ப்பங்கள்ல இதைத்தான் நமக்கு வலியுறுத்துறாங்க. எப்படி வலியுறுத்துறாங்க? நான் ஏதாவது ஒரு நேர்ச்சை செய்தால், நான் ஒரு சத்தியத்தை செய்து விட்டால், செய்த பிறகு அதை விட ஒரு சிறந்த காரியத்தை நான் கண்டால், சத்தியத்தை செஞ்சிட்டேன் ஆனால் அது செஞ்சிருக்க வேணாம், இதை போய் சத்தியம் பண்ணிவிட்டோமே அப்படின்னு எனக்கு தெரிய வந்தால், உடனடியாக செய்த சத்தியத்தை நான் முறித்துவிட்டு எது சிறந்த காரியமோ அதை நான் செய்துவிட்டு முறித்ததற்காக பரிகாரம் செய்து விடுவேன். சத்தியத்தை முடிச்சதுக்காக வேண்டி பரிகாரம் செஞ்சிருவேன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. பல சந்தர்ப்பங்கள்ல ஒரு தடவை கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, அபூ மூஸா அஷரி அறிவிக்கிறாங்க, அஷரி கோத்திரத்தார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வர்றாங்க. என்ன செய்யறாங்க? அல்லாஹ்வுடைய தூதரே, நாங்க வெளியூர்ல இருந்து வந்திருக்கிறோம், நாங்க ஊருக்கு போகணும், போறதுக்கு எங்களுக்கு வசதி இல்லை, அதுக்காக வேண்டி ஏதாவது ஒரு ஒட்டகம் இருந்தா கொடுங்க, ஒட்டகம் குதிரை ஏதாவது வாகனம் இருந்தா கொடுங்கன்னு கேட்கறாங்க. அந்த காலத்துல ஒட்டகம் அந்த ஜக்காத்துல அல்ல அந்த மாதிரி பரக்கத்தை கொடுத்துருந்தான். பைத்துல் மால்ல குவிஞ்சு கிடந்துச்சு, இருந்தாத்துக்கு கொடுத்துருவாங்க. சாப்பாடுக்கு கேட்டா அந்த ஒட்டகத்தை வச்சுட்டு போன்னு சொல்ற அளவுக்கு இருந்துச்சுன்னு வைங்களேன். அதுல என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, எங்களுக்கு இன்னும் அத்தைன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நஃபர் மினல் அஷரியின், அஷரி கோத்திரத்தை சேர்ந்த நாங்கள் சில பேர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஃபஸ்தஹமல்னாஹு, ஏதாவது ஒரு வாகனத்தை தாங்க, ஒட்டகம் குதிரை இருந்தா கொடுங்க அப்படின்னு நாங்கள் கேட்டோம். ஃபஅபா அன் யஹ்மிலனா, அதெல்லாம் இல்ல பண்ணிட்டாங்க. கேட்டாங்க, 2 ஒட்டகம் தான் கொடுங்கன்னு கேட்கறாங்க, அதெல்லாம் கிடையாதுட்டாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த ஆளு விடாம என்ன செஞ்சாங்க? ஃபஸ்தஹமல்னாஹு, மீண்டும் கேட்கிறோம், ஏதாவது கொடுங்க, நாங்க போடுங்கள ஊருக்கு, நாங்க எங்க போய் கேட்போம் அப்படின்னு மறுபடியும் நாங்க வற்புறுத்தி கேட்டோம். ஃபஹலஃப அல்லா யஹ்மிலனா, அதெல்லாம் முடியாது, தர முடியாது, அல்லாஹ் மேல சத்தியமா தர முடியாதுட்டாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முதல்ல தரமாட்டேன்னு சொன்னாங்க, தரமாட்டேன்னு பேசாம போயிட வேண்டியதானே? தரமாட்டேன்னு சொன்ன உடனே ரெண்டாவது என்ன பண்றாங்க? அல்லாஹ் மேல சத்தியமா சொல்றேன், உங்களுக்கு தரவே மாட்டேன், இல்லங்க மடங்கட்டின்னு அர்த்தம் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சத்தியம் பண்ணிவிட்டாங்க. இப்ப சத்தியம் பண்ண உடனே என்ன செஞ்சாங்க? கொஞ்ச நேரம் ஆச்சு, மனவரத்தோட உட்காந்துட்டாங்க இந்த ஆளுங்க. கொஞ்ச நேரம் ஆனவன் என்ன செஞ்சுன்னு சொன்னா, ஒரு 5 ஒட்டகங்கள் ஜக்காத்துக்கு சேருது. 5 ஒட்டகங்கள் ஜக்காத் வசூல் பண்ணிட்டு அப்பதான் உள்ள நிப்பாட்டுறாங்க. உடனே ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்க? அந்த ஆளுக்கார கூப்பிடுவாங்கிறாங்க. இல்லாதனால இல்லைன்னு இருக்காங்க. பைத்துல் மால்ல ஒட்டகம் இல்ல, அதனால தரமாட்டேன்னு இருக்காங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்பதான் ஒரு 5 ஒட்டகம் வருது. என்ன செய்யறாங்க? அந்த ஆட்களை கூப்பிடு அப்படிங்கிறாங்க. கூப்பிடுனோட உங்களுக்கு தெரியாது, ஆஹா அப்ப ஏதோ நம்மள பனிஷ்மெண்ட்டுக்குள்ள கூப்பிடுறாங்க போல இருக்கு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதுக்கு கூப்பிடுறாங்கன்னு தெரியலையே, நம்ம ஏச்சு வேற பேசிட்டு வந்துட்டோம், தந்துதான் ஆகணும்னு விட்டோம், சத்தியம் பண்ணி வர தரமாட்டேன்ட்டாங்க, நம்மள்ட்ட என்ன தப்பு கண்டுபிடிச்சாங்களோ தெரியல அப்படின்னு நாங்கள் பதறிக்கொண்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தோம். நினைஞ்சோம் நாங்கப்பா ஒட்டவாங்கிறாங்க. அப்ப என்ன இவங்க நினைக்கிறாங்கன்னு கேட்டா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சத்தியம் செஞ்சு தரமாட்டேன்னு சொன்னாங்க, அவங்க செஞ்ச சத்தியத்தை மறந்துட்டு நமக்கு தர்றாங்க. இப்ப என்ன சத்தியம் செஞ்சா கொடுக்க கூடாதுல, அல்லாஹ் மேல ஆணையா உங்களுக்கு தரமாட்டேன்னு சொல்லிட்டு அப்புறமா என்ன செய்யறாங்க? இந்தாங்கப்பான்னு கொடுக்குறாங்க. அப்ப நாங்கள் பேசிக்கொண்டோம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு தரமாட்டேன்னு சத்தியம் பண்ணிவிட்டாங்க. அல்லாஹ் மேல சத்தியம் பண்ணா நிறைவேற்றணும். அவங்களுக்கு சத்தியம் செஞ்சது மறந்து போச்சு. மறந்து போயிட்டு இந்த மாதிரி நம்ம அவங்களுக்கு தந்துட்டாங்க. இதை நம்ம வாங்கிட்டு போனோம்னு வைங்க, அல்லாஹ்வுடைய ரசூல் நம்ம ஏமாத்தின பாவிகள் ஆயிருவோம்.
ரசூலுல்லாஹ் மறந்துட்டு நமக்கு தந்துட்டாங்கன்னு வைங்க, ரசூலுல்லாஹ் சத்தியத்தை முறிக்கிறதுக்கு நம்ம ஒரு காரணம் ஆயிடுறோம். அப்படி ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவங்களே யாவப்படுத்துறாங்க. அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்க சத்தியம் பண்ணீங்களே எங்களுக்கு தரவே மாட்டோம்னு அல்லாஹ் மேல ஆணையிட்டு நீங்க சொன்னீங்களே, அது என்ன ஆச்சு, அதை மறந்துட்டீங்களா அப்படின்னு கேட்கறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, இல்ல மறக்க நல்ல ஞாபகம் இருக்குப்பா, சத்தியம் பண்ணி சொன்னது நல்லா ஞாபகம் இருக்கு, ஞாபகத்தோட தான் உங்களுக்கு தர்றேன் அப்படின்னு சொல்றாங்க. வலாக்கின் லா ஹலிஃபு அலா யமீனின், நான் ஏதாவது ஒரு சத்தியம் செய்யறதா இருந்து அரா கைரஹா கைரம் மின்ஹா, வேற ஒரு காரியத்தை அதை விட சிறந்த காரியமாக நான் கண்டால் இல்லா அத்தைத்துள்ளது ஹுவ கைரும் மின்ஹா, அந்த சிறந்த காரியத்தை நான் செய்வேனே தவிர சத்தியம் பண்ணதுக்காக வேண்டி நான் செய்ய மாட்டேன். சத்தியம் பண்ணதை விட சத்தியம் பண்ணாத காரியம், ஒரு ஆளுக்கு உனக்கு 100 ரூபாய் தரவே மாட்டேன்னு சத்தியம் பண்ணிவிட்டோம். அப்புறம் யோசிச்சு பாக்குறோம், இவனுக்கு கொடுக்கறது நல்லது, கொடுக்க மாட்டேன்னு சரியில்லையே, பாவம் கஷ்டப்படுற மனுஷனா இருக்கிற, கொடுத்துறது நல்லா தெரியுதுன்னா கொடுத்துட வேண்டியதான். அப்ப சத்தியத்தை உடம்புல முடிச்சுட்டு போ, கஃபாரா கொடு, 3 நோம்பு வச்சுட்டு போ, 10 ஏழைக்கு உணவு கொடுத்துட்டு போ, அது மாதிரி பரிகாரம் இருக்குதுல்ல, அந்த பரிகாரத்தை செய்வனே தவிர இந்த கொடுக்க மாட்டேன்னு சொன்ன சத்தியத்தில் பிடிவாதமா நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இந்த கருத்துடைய ஹதீஸ் வந்து புகாரியில 4385வது ஹதீஸாகவும், 3133, 6623, 6649, 6680, 6718, 6721, 7555 ஆகிய இடங்கள்ல எல்லாம் இந்த நிகழ்ச்சி இடம்பெற்றிருக்கிறது. இந்த ஹதீஸ் இடம்பெற்றிருக்கிறது. என்ன ஹதீஸ்? நான் ஒரு காரியத்தை சத்தியம் செய்து அல்லாஹ் மேல சத்தியம் செய்து நான் சொன்னேனேயானால் அதை விட வேற காரியம் சிறந்ததாக எனக்கு படுமையானால் நான் சத்தியத்தை முடிப்பனே தவிர சிறந்த காரியத்தை செய்வேன் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப வச்சுக்கிறோம், அய்யூப் நபி சத்தியமா பண்ணினார். அவர் என்ன பண்ணிருக்கணும், இப்ப பொண்டாட்டி அடிக்கிறாங்க, 100 அடி சும்மா இருக்கிறான், அந்த அம்மாவை கூட என்ன செய்யறாரு, 100 அடி அடிப்பேன். என்ன பண்ணிருக்கணும், அல்லாஹ் மேல சத்தியம் பண்ணதுக்காக வேண்டி அல்லாஹ் நான் தெரியாம பண்ணிவிட்டேன், நான் அடிக்கல. அதுக்கு என்ன பரிகாரம் வச்சிருக்கு, அந்த சரியத்துல என்ன பரிகாரம் தெரியல, பரிகாரம் கண்டிப்பா இருக்கும். நீ என்ன பரிகாரத்தை வைத்திருக்கிறியோ அந்த பரிகாரத்தை நான் செஞ்சிடறேன்ல, நான் அடிக்கிறேன்னு சொன்ன தப்பு, அதை நான் நிறைவேற்ற மாட்டேன். அப்படிதான் நபிமார்கள் செய்வாங்களே தவிர அவங்க ஒரு அநியாயமான ஒரு காரியத்தை செஞ்சுட்டு அதை செய்வார்கள் என்று சொல்வது நபிமார்களுக்கு செய்யப்படுகிற ஒரு களங்கம். அப்படி செய்யக்கூடாது. அதை விட இன்னொன்றை நீங்கள் கவனிக்கணும். சரி, இவர் என்ன சத்தியம் பண்ணாரோ அல்லாஹ்ட்ட தான் சத்தியம் பண்றாரு. ஒரு பேச்சு வச்சுக்கிறோம், அல்லாஹ்ட்ட சத்தியம் பண்றாரு. என்ன சத்தியம்? 100 அடி அடிப்பேன்னு சத்தியம் பண்றாரு. இப்ப 100 அடி அடிப்பேன்னு சத்தியம் பண்ணா 100 அடி அடிச்சா தான் அவர் முடிக்கலன்னு அர்த்தம். 100 குச்சியை ஒன்னா கட்டிட்டு 1 அடி அடிச்சாருன்னு சொன்னா அது 100 ஆயிருமா? அது எப்படி 100 அடி ஆகும்? விபச்சாரம் செய்தவர்களுக்கு 100 கசேடி கொடுங்கன்னு இருக்குது, அவதூறு சொன்னவர்களுக்கு 80 கசேடின்னு இருக்குது. நம்ம என்ன செய்ய வேண்டியது? 80 விளக்கமாத்து குச்சி எடுக்க வேண்டியது, அதை ஒன்னா கட்ட வேண்டியது. 80 கசேடிங்கிறான், இந்தா வாங்கிக்க, 80 முடிஞ்சிருச்சு. அப்ப அல்லாஹ்வுடைய சட்ட திட்டங்கள் எப்படி அமலாக்குறது? இப்ப எல்லாரும் செய்யலாமே. அய்யூப் நபி செஞ்ச மாதிரி இது குர்ஆன்ல அல்லாஹ் தானே சொல்லி காட்டுறான். இது உண்மையாக இருந்தால், குர்ஆன்ல அது இல்ல, இவர்கள் ஃபிட் பண்ண கட்டுக்கதையில் இருக்குது. இதுதான் குர்ஆன்ல உள்ள சட்டமா இருக்குமே, ஆனால் அது நமக்கு பாடமா இல்லையா? அதுல நமக்கு படிப்பனையா இல்லையா? நம்மள அப்படி செய்யலாமா இல்லையா? எதுக்கு போட்டு அந்த ஆயிஷா நாயகின் மீது அவதூறு சொன்னார்கள் இல்லையா? யார் சொன்னது? சஹாபாக்கள் தான் சொன்னார்கள். அதனால ஹஸ்ஸான் இப்னு சாபித் எல்லாம் அடி வாங்கினார்கள், மிஸ்தர் எல்லாம் அடி வாங்கினார்கள். அப்ப அவங்களுக்கு 80 கசேடி கொடுக்கப்பட்டுச்சு. அப்ப ரசூலுல்லாஹ் யோசிச்சிருக்கலாம், இவ்வளவு நல்ல சஹாபாக்கள் இவங்க அவதூறு சொல்லிட்டாங்க, அல்லாஹ் 80 அடி அடிக்க சொல்றான், எதுக்கு போட்டு 80 அடி அடிக்கணும், பாவம் வந்தால் கஷ்டப்படுவாங்க, எடுத்துட்டு வா 80 குச்சிய ஒன்னா கட்டு, ஒரே போடா போடு அப்படி செஞ்சாங்களா? அடிக்கணும் செஞ்சாங்க. இது எப்படி? அதான் 100 அடி அடிப்பேன் அவர் சத்தியம் பண்ணி இருந்தாரையானால் புல்லு கட்ட கொண்டை தடை உறது இப்படி அடியாக இருக்க முடியும். அப்ப அல்லாஹ்ட்ட செய்யற சத்தியத்தை அப்படித்தான் நிறைவேற்றணும். அப்ப இதுல இப்படி ஒரு சத்தியத்தை அல்லாஹ் தந்திரத்தை சொல்லி கொடுத்தான் என்பது அல்லாஹ் கொடுத்த சட்டத்தை கேலி கூத்தாக்குற மாதிரி இல்லையா? இது அடிப்படையா வைத்து தான் என்ன செய்யறாங்க? ஹீலா, எல்லாத்துக்கும் ஹீலா, சில தந்திரங்களை கையாளலாம். அதாவது 100 அந்த கணக்கு வந்தா சரிதான், சில தந்திரங்களை அந்த வார்த்தையை மட்டும் பிடிச்சுக்கிறது. 100 அடி வந்துச்சுல, 100 குச்சி இருக்குல்ல, அடிச்சாச்சுல, 100 அடிச்ச மாதிரி தானே ஆகுது, 100 அடி வந்துருச்சுல, இப்படிங்கிறதா என்னது? அந்த வார்த்தையை வைத்துக் கொண்டு விளையாடுகிறதுக்கு பெரிய தந்திரம். இது மாதிரி இதை அடிப்படையாக வைத்துக் கொண்டு எப்படி எல்லாம் தந்திரம் பண்றாங்க? உதாரணத்துக்கு மதுஹபவாதிகள் எல்லாம் இதை வச்சு தந்திரங்கள் எப்படி தந்திரம் பண்றாங்கன்னு கேட்டா, ஒரு ஆளு இருக்காரு, அவருக்கு ஜக்காத்து இப்ப கடமையாகும், ஒரு வருஷம் சென்றா ஜக்காத்து கொடுக்கணும். 10 லட்சம் ரூபாய் வச்சிருக்காருன்னு வைங்களேன், 360 நாள் 355 நாள் வரணும். மார்க்க சட்டம் பெரிய கணக்குப்படி பாத்தீங்கன்னா வருஷத்துக்கு 355 நாள், 354 நாட்கள், 11 நாள் குறைவு. அப்ப 354 நாட்கள் வந்தால் ஒரு வருஷம் ஆகுது, 353 நாள் ஆகுது. 10 லட்சம் ரூபாய் என்கிட்ட இருக்குதுங்க,
353 நாள் ஆயிடுச்சு. நாளைக்கு முடிஞ்சு போச்சுன்னா ஜக்காத்து கடமையாயிரும். இன்னும் ஒரு நாள் தான் இருக்குது. இப்ப நான் என்ன பண்ணணும்னு கேட்டா, இந்த என்னுடைய 10 லட்சம் ரூபாயை என் மனைவி கிட்ட கொடுத்துட வேண்டியது. என் கையில் ஒரு வருஷம் இல்ல, என் கையில் ஒரு வருஷம் இருந்தா ஜக்காத்து கடமையாகும். இன்னும் ஒரு நாள் குறைஞ்சு போச்சுல, மனைவி கையில் கொடுத்துட வேண்டியது. கொடுத்துட்டு அடுத்த நாள் என்ன செய்யணும், கொண்டாடிங்க வாங்கிட்டோம்னா அன்னைக்கு தான் புதுசா கையில வருது, அன்னைக்கு தான் புதுசா வருது. இன்னொரு 353 நாளைக்கு ஓட்டிக்கலாம். அப்புறம் என்ன செய்யணும், அடுத்த வருஷம் வரக்கூடிய நேரத்தில் இந்தா கொடுக்க வேண்டியது. இது யார் சொல்றா? அபு யூசுப் அபு ஹனபி மதவுல முக்கியமான அறிஞர், அபு ஹனீஃபாவுக்கு அடுத்த அறிஞர். அவர் சொல்லிக் கொடுக்கிறார், இந்த மாதிரி செய்து கொண்டானே ஆனால் நமக்கு ஒரு வருஷம் ஆகணும் இருக்குல்ல, ஒரு வருஷம் ஆவலையில, ஒரு வருஷம் கையில இல்லையில, அதனால ஜக்காத்து வார்த்தையை வச்சு விளையாடுறதுதான், வார்த்தையை வச்சுட்டு விளையாடுறது. ஒரு வருஷம் இருந்த இயற்கையா 353 நாள் ஒருத்தன் இருந்து நாளைக்கு தான் ஜக்காத்து கொடுக்க வேண்டிய நாள், அதுவே அழிஞ்சு போச்சுன்னா அல்ல கேட்க மாட்டான். அதான் அதுல அந்த சட்டத்தினுடைய வாசகமா எடுத்துக்கணுமே தவிர, அப்ப இப்படி இந்த மாதிரி சொன்னீங்கன்னா இந்த ஜக்காத்து அல்ல எது கடமையாகணும்? இப்படி எல்லாரும் செஞ்சுட்டாண்டா எவனாச்சும் கொடுப்பானா? நம்ம எல்லாரும் இந்த அபு யூசுஃபை பின்பற்றி விட்டோம், ஹனபி மதவை பின்பற்றி என்ன செய்யறோம், எல்லாரும் கொண்டாடிக்கிறது கொடுத்துட்டோம். எவன் ஜக்காத்து கொடுப்பான், எவனும் கொடுக்க மாட்டான். ஒரு அந்த ஜக்காத்து என்பதை கடமையாக்குனது கிறுக்குத்தனமாயிரும். ஜக்காத்துல கடமையாக்கி அதனால் யாருக்கும் 10 பைசாக்கு பிரயோஜனம் இல்ல. நல்ல வேலைக்கு மொத்தம் இறையச்ச மக்களுக்கு இந்த ஆளுக்கு சொல்ல கேட்காம விட்டாங்க. கேட்டுருந்தாங்க வைங்க, இது நல்லா இருக்கு அப்படி கேட்டிருந்தாங்க வைங்க, இப்ப என்ன ஆகுறது, முடிஞ்சு போச்சுக்காத. அப்ப இந்த இதுக்கெல்லாம் எது அடிப்படை கேட்டா இதுதான் அடிப்படை. பாருங்கள், ஐயூப் நபி 100 அடி என்று சொன்னார், 100 இருந்துச்சா இல்லையா அப்படின்னு அத அல்லாஹ் சொல்லி கொடுத்தான் தந்திரத்தை அப்படின்னு இவங்க உண்டாக்குன கதையை அல்லாஹ் சொல்லி கொடுத்ததாக அதை வியாக்கியானம் கொடுத்து கொண்டு அப்படி நியாயப்படுத்துகிறார்கள். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹீலா, அதே மாதிரி ஷாஃபில என்ன பண்ணுவாங்க தெரியுமா, இப்ப தங்கம் வெள்ளி பாத்திரத்தில் குடிக்க கூடாது. இந்த ஹீலா மசாலாண்டே ஒரு 300க்கு மேல நான் எடுத்து வச்சிருக்கேன். ஹனபியில் உள்ள ஹீலா மசாலா தந்திர மசாலாக்கள், ஷாஃபியில் உள்ள தந்திர மசாலாக்கள், அது ஒரு தலைப்புல இன்ஷா அல்லாஹ் விரிவா சொல்லுவோம் ரமலானுக்கு பிறகு. தந்திரம் பண்ணி அதாவது எப்படி எல்லாம் மார்க்கத்தை வளர்ச்சி ஹராம் இருக்கு, இதை ஹலாலாக்குவதற்கு என்ன தந்திரம் என்று சொன்னால் ஜினாவா இருக்கும். இந்த ஜினாவை நம்ம ஹலாலாக்கி கொள்வதற்கு என்ன தந்திரம் என்று சொல்லி இப்படி எல்லாம் தந்திரங்களை நான் தொகுத்து வச்சுக்கிறேன். ஒரு 300க்கு மேல இன்னும் தேடினா நிறைய கிடைக்கும். ஃபிக்ஹ் கிதாபுல, மதுஹப் கிதாபுகள்ல. அதுல உதாரணத்துக்கு நான் சொல்றேன், ஒண்ணு இந்த ஜக்காத் விஷயம். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டா, தங்கம் வெள்ளி பாத்திரங்கள் நம்ம பயன்படுத்தக்கூடாது. ஆனா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் தங்க நகைகளை தான் பெண்களை யூஸ் பண்ணிக்கலாம். தங்க கோலையில தண்ணி குடிக்க கூடாது, தங்க தட்டுல சோறு திங்க கூடாது. அப்ப தங்கத்திலும் வெள்ளியிலும் பாத்திரங்கள் வைத்துக் கொள்வதற்கு கூட இல்ல, ஒரு மெட்டீரியலா நீங்க வச்சுக்கலாம். தங்கம் என்ற ஒரு மெட்டீரியலாக வைத்துக் கொள்வது பிரச்சனை இல்ல. அதுல யூஸ் பண்றது, அதுல சோத்தை போட்டு திங்கிறது. தங்க தட்டு ஒரு ஆள் தர்றாரு, தட்டு ஹராம் தருவது தெரிய வேண்டியது இல்ல. அது தங்கம் என்று நினைத்து வாங்கி வச்சுக்கிறீங்க. அதை சோறு திங்கிற தட்டா பயன்படுத்திக்கிறாங்க. சோறு தின்பதற்கோ பிச்சர் வாங்கி கொடுக்கறதுக்கோ அது ஆப்பிள் வெட்டி வைக்கிறதுக்கோ அதுக்கு பயன்படுத்தாம சும்மா ஒரு மெட்டீரியல், அது ஒரு மெட்டீரியல், நாளைக்கு மோட கஷ்டம் வந்தா வித்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காக வேண்டி நீங்கள் வைத்துக் கொள்வது குற்றம் கிடையாது. ஆனால் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, தங்கம் வெள்ளி பாத்திரத்தை ரசூலுல்லாஹ் யூஸ் பண்ணக்கூடாதுன்றாங்க. ஆனாலும் இதை யூஸ் பண்ணுவதற்கு தந்திரம் இருக்கிறது. ஷாஃபி மதுஹப்ல மஜ்மூங்கிற கிதாபுல என்ன சொல்லி தர்றாருன்னா, நம்ம தங்க வெள்ளி பாத்திரத்தை யூஸ் பண்ணிக்கலாம், ஆனா அதுக்கு ஒரு தந்திரத்தை நீங்க கடைபிடிக்கணும். எப்படி கடைபிடிக்கணும்னா, தங்க தட்டுல சோத்தை போட்டுக்கணுமா, சோத்தையும் மிச்சரை முறுக்க வச்சுக்கணும் வைங்களேன், எது விரும்பி சாப்பிட்றோமோ அதை வச்சுக்கணுமா. வச்சுக்கிட்டு என்ன செய்யணுமா, அதாவது அதில் இருந்து இடது கையில் எடுக்கணுமா. இடது கையினால அந்த ஒரு ஆப்பிள் துண்டை, தங்கத்தட்டுல உள்ள ஆப்பிள் துண்டை இடது கையினால எடுத்து வலது கையில வச்சு அப்புறம் சாப்பிடணுமா. இப்ப நம்ம தங்கத்தட்டுல இருந்து எடுக்கணும், நம்ம கையில இருந்து கைக்கு மாத்திக்கிட்டோம். நம்ம சாப்பிடுறோம்ல, நம்ம என்ன தங்கத்தட்டுல இருந்து சாப்பிட்டோம், இடது கையில இருந்து எடுத்தது, இடது கையில இருந்து எடுத்து சாப்பிடுறதுக்கு எடுக்க மாட்டோம்ல. இடது கை சாப்பிடுறதுக்கு உள்ள கை இல்லையா, அதனால எடுத்தது சாப்பிடுறதுக்கு எடுத்தான் என்று வராதான். எடுத்தாச்சு, இடது கையில் எடுத்து வலது கையில போட்டு அப்புறம் என்ன செஞ்சுக்கிறேன், அதை செஞ்சுக்கிட்டோம்னா தங்கத்தட்டுலயே சாப்பிடலாம். தங்கத்தட்டுல எல்லாத்தையும் உப்பு கட்டத்தை குறைச்சி வறுத்து வச்சுக்கிட்டு இப்படி எடுத்து இப்படி போட்டு சாப்பிடுவோம். அதை பாதைகளா எதுக்கு இந்த மார்க்கத்தை இப்படி விளையாட்டாக்குறாங்க. சாதி மதத்துல மஜ்மூங்களுக்கு தான் இதுல என்ன அடிப்படை, இந்த வார்த்தையை வச்சுக்கிட்டு விளையாடுறது. இறையச்சம் உள்ளவர்கள் அப்படிலாம் செய்ய மாட்டாங்க. தங்கத்தட்டுல சாப்பிடக்கூடாது என்பதுனால் அதை நினைச்சு பார்க்க கூடாது, விட்டுறணும். சும்மா வச்சுக்கலாமே தவிர அது இடது கையில் எடுத்து வலது கை மாத்தினா என்ன, வலது கையில் எடுத்து இடது கை மாத்தினா என்ன, அதெல்லாம் தப்பு கிடையாது. கையை கழுவ வேண்டி இருக்குது, தங்க கோலையில தண்ணி இருக்கிறது. அப்ப என்ன செய்யக்கூடாது, அதாவது வலது கையில எடுத்து கழுவிடக்கூடாதான், இடது கையில எடுத்துக்கொண்டு வலது கையில ஊத்தி அப்புறம் கழுவலாம். நம்ம என்ன செய்யறோம், இடது கையில ஊத்திக்கணும் தண்ணியை, அந்த தண்ணியை வலது கையில ஊத்தணும்.
அப்படி கழுவி கொண்டா தங்க பாத்திரத்தை கூட கழுவிக்கிறலாம் வெள்ளி, இப்படி இது ஏத்துக்கிற மாதிரி இருக்கு உங்களுக்கு. ஆனா தந்திரம் எழுதி வச்சுக்கிறாங்க. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த தந்திரத்தினுடைய எல்லா வாசனை அடைக்கிறாங்க. யூதர்கள் காத்தல்லாஹுல் யஹூத், யஹூதிகள் அல்லாஹ் நாசமாக்கட்டும், யஹூதிகளை அல்லாஹ் நாசமாக்கட்டும். ஏனென்று கேட்டால் ஹுர்ரிமத் அலைஹிமுஷ் ஷுஹூம், அவங்களுக்கு கொழுப்புகள் ஹராமாக்கப்பட்டுச்சு. ஆடு மாடு இதெல்லாம் அவங்க சாப்பிடுவாங்க இல்லையா, அதுல அவங்க வந்து அந்த கொழுப்பை மட்டும் கழிச்சிடணும். கொழுப்பை சாப்பிடக்கூடாது. கொழுப்பு, அதாவது கொழுப்பு லேசா ஒட்டிக்கிட்டு இருக்கும் உள்ளுக்குள்ள, அது ஓகே. கொழுப்பு கட்டி கட்டியா இருக்கு பாருங்க, அதெல்லாம் தனியா சுரண்டி எடுத்து போட்டுட்டு அப்புறம் உள்ள இறைச்சி தான் அவங்க சாப்பிடணும்னு சொல்லி கொழுப்பு வந்து யூதர்களுக்கு ஹராமாக்கப்பட்டுச்சு. உடனே ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, என்ன பண்ணாங்களா யூதர்கள் வந்து ஜமலூஹா, அந்த கொழுப்பை என்ன செஞ்சாங்க, சாப்பிடத்தானே கூடாது நல்லா சொல்லியிருக்கிறான் அப்படின்னு அதை எடுத்து தனியா எடுத்து உருக்கி அதை வித்துவிட்டு அதை சாப்பிட்டாங்க. பன்றியை சாப்பிடக்கூடாது இருக்குல்ல, பன்றி என்ன சாப்பிடக்கூடாது, பன்றி கடை வச்சு அதை வித்து, இறைச்சி வித்து காசை வச்சு நான் சாப்பிடுவோம். நாங்க இறைச்சியா சாப்பிட்டோம், பன்றி இறைச்சி வித்து அந்த காசை வச்சு நாங்க அரிசி வாங்கி சாப்பிட்டோம், பன்றி இறைச்சி தான் ஹராமு அப்படின்னு செய்யற மாதிரி என்ன பண்றாங்க. ஒரு விஷயம் வந்து உண்பதற்கு தடுக்கப்பட்டுருச்சுன்னு சொன்னா அது விற்கவும் கூடாது. உண்பதற்கு தடுக்கப்பட்டுருச்சுன்னு சொன்னா எதுக்கும் யூஸ் பண்ணக்கூடாது. அவங்க தடை செய்யப்பட்டிருக்கு, முற்றிலும் தடை செய்யப்பட்ட ஒரு பொருளை வித்து சாப்பிட்டாங்க பாருங்க, இதான் தந்திரங்கிறது. நம்மளை திங்க கூடாதுன்னு நல்லா சொன்னா, நம்ம அடுத்த ஆளுக்கு திங்க கொடுத்து என்ன செய்வோம், நம்ம வந்து அந்த காசை சாப்பிடுவோம். இவர்களை எல்லாம் நாசமாக்கட்டும் சொல்லி இந்த தந்திரத்தை கடைபிடித்தவர்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லானத்து செய்கிறார்கள். இது புகாரியில 2223, 2224, 2236, 3460, 4633 இந்த மாதிரியான ஹதீஸ்கள் எல்லாம் புகாரியில காணப்படுகிறது. அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்கள் ஜகாத்திலிருந்து தப்பிப்பதற்காக வேண்டி ஒரு தந்திரத்தை கையாண்டு விடாதீர்கள். எப்படி கையாண்டு விடக்கூடாது என்றால், சேர்ந்து இருக்கக்கூடியதை பிரித்து விடாதீர்கள், பிரிந்து இருப்பதை சேர்த்து விடாதீர்கள். ரசூலுல்லாஹ் தடுக்கிறாங்க. ஜக்காத்தை வசூலிப்பதற்காக வேண்டி ஆளுநர்களை நியமித்து அந்த ஆளுநர்களுக்கு கடிதம் எழுதும் பொழுது இந்த கட்டளையை அழுத்தமா பிறப்பிக்கிறாங்க. எப்படி, நீங்கள் ஜக்காத் வசூலிக்க செல்லும் பொழுது கணக்கு பார்க்கும் பொழுது சேர்ந்து இருக்கிறத பிரிக்க கூடாது, பிரிந்து இருப்பதை சேர்க்க கூடாதுங்கிறாங்க. அதுக்கு என்ன அர்த்தம் கேட்டா, உதாரணமா வந்து நான் ஒரு ஆடு எடுத்துக்கிறோம். ஆடு 40 ஆடு நம்மள்ட்ட இருக்குன்னு வைங்களேன், ஒரு ஆடு ஜக்காத். 40 ஆடு இருந்தா என்னது, ஒரு ஆடு ஜக்காத்து கொடுக்கணும். 40ல இருந்து எது வரைக்கும் ஒரு ஆடு என்று சொன்னால் 120 வரைக்கும் ஒரு ஆடு தான். 40 ஆடு இருந்தால் ஒரு ஆடு ஜக்காத், 60 ஆடு இருந்தாலும் ஒரு ஆடு தான் ஜக்காத், 80 ஆடு இருந்தாலும் ஒரு ஆடு தான் ஜக்காத், 100 ஆடு இருந்தாலும் ஒரு ஆடு தான் ஜக்காத், 120 ஆடு வரைக்கும் என்ன இருக்கு, ஒரு ஆடு தான் ஜக்காத். அதுக்கு மேல போனா 2 ஆடு அப்படின்னு வருதுன்னு வைங்களேன். அப்ப 40ல இருந்து 120 வரைக்கும் ஒரு ஆடு ஜக்காத்துன்னு இருக்குது. இப்ப என்ன பண்றதுன்னு கேட்டா, எனக்கு ஒரு 40 ஆடு இருக்குது, இவருக்கு ஒரு 40 இருக்குது, இவருக்கு ஒரு 40 இருக்கு, 3 40 இருக்கா, 3 பேர் 3 ஆடு இப்ப கொடுக்கணும். 3 பேர் நம்ம என்ன செய்யறோம்னு கேட்டா, 3 கூட்டாக்கிடுவோம். கூட்டாக்கிட்டு 120 ஒண்ணு தானே, 40 தனித்தனியா கொடுத்தோம்னா 3 ஆடு கொடுக்க வேண்டி வந்துடும். இப்ப என்ன பண்றது, நீ 40 நீ 40 நீ 40, 3 ஆடு போகுது வேஸ்டா, 2 ஆட்டை மிச்சப்படுத்தி நம்ம மிச்சத்தில் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு 120 ஒன்னா பண்ணி நிப்பாட்டி விட வேண்டியது. இது எங்களுக்குள்ளது. இந்த கணக்கு பார்க்க ஒரு வாரில் ஜக்காத்து, இந்த பாரு 120 இருக்குல்ல, இது எங்க இது கணக்கு சொல்லு. வசூலிக்கிற என்ன சொல்லுவாரு, 120 ஒண்ணு கொடுங்க பாரு, 40 காட்டினாலும் ஒண்ணு கொடுங்கன்னு கேட்பாரு. 120 கொண்டே காட்டினா என்ன கேட்பாரு, ஒரு ஆடு தாங்க பாரு. அவர் போன பிறகு என்ன செய்யறது, அப்படி பிரிச்சுக்கிட்டு 2 ஆடை வகுத்து ஆள் கொஞ்சம் எடுத்துக்கிற வேண்டியது, பிரிச்சுக்கிற வேண்டியது. எல்லாருக்கும் மிச்சம், எல்லாருக்கும் 66% மிச்சமா. இது 33 தான் கொடுத்திருக்காங்க. 3 ஆடு கொடுக்கிற இடத்துல 33% ஜக்காத்தை கொடுத்திருக்காங்க, 66% ஏமாத்தி தந்திரத்துல. ஆனால் சட்டத்தின் கிரவுண்ட்ல கரெக்ட். இது சட்டத்தின் கிரவுண்ட்ல வார்த்தை விளையாட்டு எடுத்து பாத்தீங்கன்னா, ரசூலுல்லாஹ் தான் சொன்னாங்க 40ல 120 வரைக்கும் ஒண்ணுண்டு, 40ல இருந்து 120 வரைக்கும் ஒரு ஆடுன்னு சொன்னது ரசூலுல்லாஹ் தானே. அப்படிங்கும்போது கரெக்ட் தானே, 120 தானே இருக்குது, 120 ஒண்ணு தானே. அது என்ன அர்த்தம்னு கேட்டா, அப்படி இயற்கையா உங்ககிட்ட இருந்தாதான், இயற்கையா உங்ககிட்ட இருந்தால் அப்படி செய்யணும்னு அர்த்தமே தவிர, ஜக்காத்திலிருந்து தப்பிப்பதற்கு இது தந்திரமா நீங்கள் கையாண்டீர்களே ஆனால் அது குற்றமாயிராதான் சொல்றாங்க. பிரிந்து இருக்கிறதை நீங்கள் சேர்த்து விடாதீர்கள், சேர்ந்து இருப்பதையும் நெஞ்சிடக்கூடாது, பிரித்து விடவும் கூடாது. எப்படி உதாரணமா வந்து 2 பேர் கூட்டாக 200 ஆடு வச்சிருக்காங்க. 2 பேர் கூட்டா நினைஞ்சாங்க, 200 ஆடு இருக்குது. 200 ஆடு இருந்துச்சுன்னு சொன்னா அதுல வந்து 3 ஆடு கொடுக்க வேண்டியிருக்கும். 200 ஆட்டுக்கு எவ்வளவு ஜக்காத்து, ஹதீஸ் படி 200 வந்துச்சுன்னு சொன்னா 120ல இருந்து 160 வரைக்கும் 2 ஆடு ஆயிரும். அப்புறம் ஒரு 40க்கு ஒரு ஆடு சேர்ந்துட்டே போகும். 120 வரைக்கும் ஒரு ஆடு, 120 பிளஸ் 40 சேர்ந்துச்சுன்னா 2 ஆடு,
இன்னொரு 40 சேர்ந்துச்சுன்னா 3 ஆடு, ஒவ்வொரு 40க்கு ஒரு ஆடு. 120க்கு மேல ஆடு, ஒவ்வொரு 40 ஆடு சேர சேர ஒரு ஆடா இருக்கும். இப்ப 200 ஆடு நாங்க 2 பேரும் கூட்டாளி பங்காளி 2 பேரும் சேர்ந்து ஒரு ஆட்டு பண்ண வச்சிருக்கிறோம். அதுல இப்ப 200 ஆடு இருக்குது. இந்த 200 ஆட்டுக்கு வந்து எத்தனை கொடுக்கணும்? இப்ப 200 மொத்தமா இருந்தா 3 கொடுக்கணும். 120 வரைக்கும் ஒண்ணு, ஒரு 40க்கு இன்னொன்னு, இன்னொரு 40க்கு இன்னொன்னு, 120 அப்புறம் 2 40 இருக்குல்ல. 200ல 120 பிளஸ் 40 160, 160 பிளஸ் 40 200. அப்ப 200 ஆடு எங்க 2 பேருக்கு சொந்தமா இருக்கிறது. ஜக்காத் வசூலிக்க வர்றாரு. இந்த அப்பா 200 கணக்கு சொல்லுப்பாண்டா, அவர் என்ன கணக்கு போடுவாரு? 120க்கு 1, 40க்கு 1, இன்னொரு 40க்கு 1 கொண்டா 3 ஆடு கேட்பாரு. இப்ப நாங்க என்ன ஐடியா பண்றோம்? அப்படியே ஜக்காத் வசூலிக்க வரப்போனாங்க, நம்ம தப்பிக்கணும், ஆளுக்கு 100 பிரிச்சுக்கிறோம். இப்ப எத்தனை ஜக்காத்து? இதுக்கு 1 அதுக்கு 1 சரியா போச்சுல. அதாவது 200 ஆட்டை என்ன செய்யறோம்? நாங்க 2 பேரும் என்ன செய்யறோம்? 200 சேர்த்து காட்டினா 3 கொடுக்க வேண்டியிருக்கு. இது 100 இது 100 700 100 பிரிச்சுக்கணும். அவர் வர்ற அன்னைக்கு மட்டும் ஜக்காத் வசூலிக்க வருவார்ல, வசூலிக்க வருமா என்ன செய்யணும்? இந்தா 100 இருக்கு கணக்கு சொல்லு. 100 ஒண்ணுதான், 120 வரைக்கும் ஒண்ணு தானே. 100 ஒண்ணு கொடு, நீ 100 ஒண்ணு கொடு. இப்ப ஒரு ஆடு மிச்சமா வச்சுப்ப. 200 சேர்த்து கொடுத்தோம்னா 3 ஆடு, 200 பிரிச்சுட்டோம்னா 2 ஆடு. அப்ப இது வந்து ரசூலுல்லாஹ் கண்டிக்கிறாங்க. இந்த விளையாட்டு செய்யாதீர்கள், அல்லாஹ்வை ஏமாத்தாதீங்க. இது வந்து உண்மையிலே நீங்கள் பிரித்துக் கொள்ளணும்னு முடிவு எடுத்து பிரிச்சா பிரிச்சுட்டு போங்க. இந்த ஜக்காத்திலிருந்து தப்பிக்கிறதுக்கு என்று இந்த வேலையை செய்யக்கூடாது. இயற்கை சண்டை வந்து 2 பேரும் பிரிஞ்சுக்கிறோம், நம்ம 2 பேரும் சேர்ந்து கூட்டா இருந்தோம், சரி வரல, நீ போவோம் நமக்கு சேர்த்து அப்படின்னு பிரிஞ்சுக்கிட்டோமா, அது ஓகே. அது தந்திரம் நம்ம எதுவும் பண்ணல, உண்மையாக பிரிஞ்சுக்கிறோம். 700 என்கிட்ட இருக்கும், உங்கள்கிட்ட இருக்கும், ஒரு பிரச்சனையும் இல்லாம பஞ்சாயத்து இல்லாம ஜகாத்தில் ஒரு ஆட்டை மிச்சப்படுத்துவதற்காக வேண்டி செய்தால் அது கண்டிக்கத்தக்கது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஹஷியத்த சதகா, ஜக்காத்து கொடுக்க பயந்து கொண்டு சேர்ந்ததை பிரிக்காத, பிரிஞ்சதை சேர்க்காத அப்படின்னு உதாரணம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதனுடைய விளக்கம் இதுதான். சேர்ந்ததை பிரிக்கிறது, பிரிஞ்சதை சேர்க்கிறது என்பதனுடைய விளக்கம் இதுதான். இது புகாரியில 1450வது ஹதீஸ்லயும் 6955வது ஹதீஸ்லயும் இருக்கிறது. அப்ப இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்து இட்டுக்கட்டப்பட்ட செய்தி. இந்த மாதிரி தந்திரத்துக்கு மார்க்கத்தில் இடம் இல்லை. இதற்கெல்லாம் அடிப்படையா இருந்த என்னன்னு கேட்டா அந்த சம்பவம் தான். எந்த சம்பவம்? இவங்களா அய்யூப் நபி பேர்ல இட்டு கட்டிக்கிற அல்லாஹ் தந்திரம் பண்ண சொன்னாங்கல்ல, 100 அடிக்கு பதிலா அந்த ஃபார்மாலிட்டி இருந்தா போதும், எல்லாம் ஃபார்மாலிட்டி தான் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அப்படின்றது. அதே மாதிரி இதுக்கு சான்றாக இன்னொரு சம்பவத்தையும் சொல்வார்கள். அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ஒரு ஆள் விசாரம் பண்ணி விட்டாராம். அவர் விசாரம் பண்ணாலும் ரொம்ப பலவீனமா எலும்பு தோலுமா இருக்காராம். அவரை இழுத்துட்டு வந்துட்டாங்களாம். வந்தா என்னன்னு கேட்டா ஆளு விசாரம், ஆமா விசாரம் பண்ண, அடிங்க 100 கசடி அடிங்கன்ட்டாங்களாம். அப்ப சகாபாக்களுக்கு அல்லாஹ் ஒருத்தர் 100 அடிச்சா ஆள் காலி ஆயிருவான், ஆள் இப்படி இருக்கான், இவனை இப்படி 100 அடி அடிக்கிறது, அப்படியா 100 குச்சியை ஒன்னா எடுங்கள், ஒரு கட்டு கட்டுங்கள், ஒரே அடி அடிங்கள் அப்படி ரசூலுல்லாஹ் பேர்ல விட்டு இப்படி ஒரு கதையை ஹதீஸ்கள்ல எழுதி வைத்துக் கொண்டு அது எங்க எல்லாம் இருக்குது, சில நூல்கள் எழுதி வச்சுக்கிறாங்க. எங்க இருக்குன்னு கேட்டா, அதாவது தபரானி அபுதாவுது, சுனனுல் தபரானி, மோஜமுல் கபீர், முஸ்னத் அஹ்மது, இது மாதிரி தாரகுத்னி, இதுகள்ல எல்லாம் முஸன்னஃப் அப்துர் ரஸாக், இதுல எல்லாம் எழுதி வைத்திருக்கிறார்கள். ஆனால் இந்த சம்பவத்தை எடுத்துக்கொண்டீர்களே, ஆனால் இந்த ஒரு சம்பவத்திலேயே எக்கச்சக்கமான கருத்து வேறுபாடு வருது. ஒரு தடவை வருது, இவர் வந்து அந்த பொம்பளைய போய் தப்பா நடந்துட்டாரு, அந்த பொம்பளை கர்ப்பிணி ஆயிட்டா, அவளை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. விசாரிச்ச உடனே இந்த ஆள் தான் கையை காட்டின உடனே ரசூலுல்லாஹ் அடைஞ்சாங்க, அவர் 100 அடி அடிக்க சொன்னாங்க வருது ஒரு சம்பவத்துல. ஒரு சம்பவத்துல வருது, இவர் தப்பு பண்ணிட்டாராம். உடனே அல்லாஹ்வுக்கு பயந்து சஹாபா கிட்ட தான் போய் இந்த மாதிரி நான் பண்ணிவிட்டேன், நீங்க ரசூலுல்லாஹ் நாள் கேட்டுவாங்க அப்படின்னு சொல்லி இவரா போய் வழியை வந்து சொன்னாரு அப்படின்னு இருக்கு. ஒரு வேலைக்கார பொண்ணு இருந்துச்சு அந்த வீட்டுல, சாதுங்கிற ஆளுடைய பக்கத்து வீட்டுல வேலைக்கார பொண்ணு இருந்துச்சு, அந்த பொண்ணோட இவர் பண்ணிட்டாருன்னு சில அறிவிப்புகள்ல, சில அறிவிப்புல இருக்கு சாதுடைய மனைவியவே இது மாதிரி பண்ணிட்டாரு. அப்ப இந்த சம்பவத்துல எக்கச்சக்கமான முரண்பாடுகள். இப்படிப்பட்ட ஒரு கதையை அடிப்படை இல்லாத ஹதீஸ ஆட்கள்லாம் சரியா இருக்கிறாங்க. ஆனால் ஒவ்வொரு விஷயத்துல ஒரு தடவை தான் நடந்திருக்கு இந்த சம்பவம். ஒரு ஆள் என்ன சொல்றாங்க, வேலைக்காரிங்கிறாரு, ஒரு ஆள் இந்த பொண்ணு கற்பனையாச்சுங்கிறாரு, பிள்ளையெல்லாம் பெத்த பிறகு அடிச்சாங்கன்னு வருது. ஒரு தடவை என்ன செய்யுது, இவரா வாழ்ந்தத கஞ்சினான்னு வருது, சாதுடைய பொண்டாட்டின்னு வருது, இல்ல சாது வீட்டுல வேலைக்கார பொண்டாட்டின்னு வருது, வேலைக்கார பொண்ணு வருது. இப்படி பலவிதமான முரண்பட்ட விதத்துல இந்த செய்திகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இது மாதிரியான ஆதாரத்தை கொண்டாந்து இதில் கொண்டு ஃபிட் பண்ணுவாங்க தஃசீர்கள்ல. இங்க பாருங்கள், இப்படி ரசூலுல்லாஹ் ஒரு ஆளுக்கு செஞ்சிருக்கிறாங்க, இப்படி அல்லாஹ்வுடைய சட்ட திட்டங்களை இப்படிலாம் விளையாடுவதற்கு அனுமதி இல்ல. நான் கேட்கிறேன், இன்னைக்கு நாளைக்கு செத்து போங்கிற லெவல்ல உள்ளவனா ஒரு விசாரம் பண்ணி போடுவானா? 100 அடி தாங்க மாட்டாங்கன்னா அந்த கண்டிஷன்ல ஒரு அடி அடிச்சா செத்து போயிருவாங்கிற ஆளு போய் அந்த வேலையை செய்வானா? அதுக்குரிய சக்தி அவனுக்கு இருக்குமா?
அப்ப இதெல்லாம் பார்க்கும்போது பொய்ன்னு தெரியுது. இந்த மாதிரி கட்டுக்கதைகளை வந்து தஃசீர் என்ற பெயர்ல எழுதி வைத்திருக்கிறார்கள். இது மாதிரியான வேறு சில கட்டுக்கதைகள் இன்ஷா அல்லாஹ் அடுத்த நாட்களில் பார்க்கலாம்.